வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஆக்சுவலி வந்து ஒரு 1 வீக்லயே பிட்அன்ட்ஸார் டிஏஓ பார்த்தீங்கன்னா, $170லேருந்து கிட்டத்தட்ட $295 வரைக்கும் பம்ப் ஆச்சு. அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ பார்க்கணும். இன்னொன்னு வந்து நெறைய பேர் வந்து இஸ் இட் தி நெக்ஸ்ட் பிட்காயின்? இஸ் இட் தி நெக்ஸ்ட் பிடிசி? அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அந்த காயின் வளர்ந்திருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியணும். ஆக்சுவலி அது மாதிரி எதுவும் இருக்கா? ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தட் பர்டிகுலர் எக்கோசிஸ்டம்? ஸோ வை தட் பர்டிகுலர் காயின் அலோன் இஸ் பம்பிங்? ஸோ அது என்ன ரீசன் அது? ஸோ நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இந்த பிடிசி அளவுக்கு போறதுக்கான விஷயங்கள் எதுவும் இருக்கா? அல்லது பிடிசி அளவுக்கு அந்த ரேட்ல போகலன்னா கூட அந்த பிடிசி அளவுக்கு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு காயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இதை பத்தி தான் இன்னைக்கு ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்காக இந்த லைவை நான் போட்டது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் வரும். கிட்டத்தட்ட 45-50 நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பிடிசிக்கும் இதுக்கும் உள்ள சில தொடர்புகள் மட்டும் சொல்லிடுறேன். தொடர்புகளை மட்டும் உள்ள இருக்கக்கூடிய சில சிமிலாரிட்டிஸ். ஸோ யூஸ்வலாகவே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டில் என்ன இருப்பாங்கன்னா, சில முதலாளிகள் இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஃபண்டு கொடுக்கக்கூடிய சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அல்லது இன்குபேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு முதலாளித்துவமும் இல்லாத ஒரு கம்பெனி பிடிசி. அதே மாதிரி எந்த ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதாவது வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து. அது சும்மா அதுவாக டெவலப் ஆனது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர காயின்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிடையாது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல வரும். அப்படி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல வந்துச்சுன்னா ஏற்கனவே மைன் பண்ணி வச்சிருவாங்க. கோடிங் அடிச்சாங்கன்னா இந்த 100,000 கோடி காயின், ஒரு 1 பில்லியன் காயின், 10 பில்லியன் காயின் மைன் பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீ மைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரீ மைன் எதுவுமே கிடையாது பிடிசியில். ஸோ இது வந்து ஒரு ஃபேர் லான்ச். அதுக்கு பேர் வந்து ஃபேர் லான்ச்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்வெஸ்டாருக்கு இவ்வளவு, இதில் இருக்கக்கூடிய டீமுக்கு இவ்வளவு, ஃபவுண்டருக்கு இவ்வளவு காயின்ஸ் பிரித்து கொடுத்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு வெளியில வரும், ஒரு வருஷம் கழிச்சு தான் வெளியில் எடுக்க முடியும், லாக் பண்ணி வச்சிருவாங்க, பிரித்து கொடுத்து. அதுக்கு பேர் டோக்கன் அண்ட் லாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சொன்னால் பிட்காயின். அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு காயின் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்அன்ட்ஸார். ஸோ விசிஸ் கிடையாது, ப்ரீ மைன் கிடையாது, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ஃபவுண்டர் இருக்காங்க. இப்போ அந்த ஃபவுண்டர் என்ன பண்ணாருன்னா, அது அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட நான் அதிகமாக வீடியோ போட்டது இந்த டிஓவை பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட் ஃப்ரம் 22 செப்டம்பர் 5லேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த டைனமிக் டாவோ வந்து முதல் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இப்போ பிட்அன்ட்ஸார் பற்றி இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ, 4 வீடியோ. அது இது மாதிரி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 3 வீடியோக்கு மேலே நான் போட்டேன். ஒரு வீடியோக்கு மேலே நான் மேக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போட்டது கிடையாது. இது இஸ் ஃபர்ஸ்ட் காயின் நான் நிறையா போட்டது. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபவுண்டரு அல்லது அந்த ஓனர் அப்படின்னு இருக்கவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கண்ட்ரோலில் இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். அந்த கண்ட்ரோலையும் சப்மிட் பண்ணிங்க. ஏன்னா போன வருடம் 2024 எண்டில் வந்து ஒரு ஹேக் நடந்துச்சு. அதுக்குள்ள ஒரு சப்நெட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹேக், ஒரு பிரிட்ஜில் ஒரு ஹேக்கிங் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பர்டிகுலர் பிட்அன்ட்ஸாரோட நெட்ஒர்க்கே வந்து ஒரு அரை நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஹால்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க. இது மாதிரி. ஆனால் பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதாவது 2008 இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்டாப் ஆனதே கிடையாது. அதே மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கீயை என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து தனியாக எரிச்சு விட்டாங்க. அது சூடோ கீன்னு சொல்லுவாங்க, அது மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, விசிஸ் கிடையாது, நோ ப்ரீ மைன், ஃபவுண்டர் இப்போ இருந்தாலும் ஃபவுண்டர்லாம் இப்போ என்ன பண்ணாரு, அவர் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டாரு. இப்போ நான் வந்து நார்மல் பீப்புள் மாதிரி தான் உள்ள இருக்க போறேன்ட்டு. அதே மாதிரியே வந்து அதுக்கு வந்து ஃபேர் லான்ச் காயின்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிட்அன்ட்ஸார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் நாட் அ டிஜிட்டல் கோல்டு, அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு யூட்டிலிட்டி பேஸ்டு ஒரு கமாடிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, யூட்டிலிட்டி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அல்லது யூட்டிலிட்டி இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பயன்பாடுகள் நிறைய இருக்கு. ஸோ அதே வந்து இன்னொரு விதமாக சொல்றதா இருந்தால், பிட்காயினை வந்து ஒரு வால்ட்னு சொல்லுவாங்க.
ஆனால் இந்த பிட்டென்சார்ன்றது வால்ட்னா அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம், கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் வேலெட்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம், அவ்வளோதான். ஒன்ஸ் அது ஸ்டோர் பண்ணிட்டா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரைஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சம் சோஷியல் சென்டிமெண்ட்ஸ். இப்போ வந்து பல பேர் நம்பிக்கை, ஒரு சில பேரோட நம்பிக்கை, அவங்க எப்படி நம்புவாங்கன்னா, இந்த காயின் இது வந்து டிஜிட்டல் கோல்டு, இது வந்து பயங்கரமா மேலே போக போகுது, இந்த இத்தனை வருஷத்துல இவ்வளவு போக போகுது, அடுத்த வருஷம் இவ்வளவு போக போகுது, அடுத்த வருஷம் இவ்வளவு போகுது, அந்த நம்பிக்கையே என்ன பண்ணா ஒரு பிலீஃப், அந்த பிலீஃப் என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த ப்ரைஸை கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இதை யார் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கமாடிட்டி அதாவது கார்பரேட் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி இதையும் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் பிட்டன் அவங்க எல்லாத்தையும் இப்போ சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு, கொஞ்சம் சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வால்ட் மாதிரி இந்த காயினை கொண்டு போய் சும்மா ஒரு 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 வேலெட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறது மட்டும் கிடையாது. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஆஸ் அ ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டா வந்து ஒரு ஒரு கிரிட் மாதிரி, இதை வந்து கிரிட்னு சொல்றாங்க, எலக்ட்ரிசிட்டி கிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் பவர்ஸ் தி எலக்ட்ரிசிட்டி ஃபார் தி மச் நீடட் பிரெயின் அல்லது குளோபல் பிரெயின். நம்ம நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் பிரெயினுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸை எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஓஓ கொடுக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இந்த பிட்டன்சாரை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து பிடிசியோட இதை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். பிடிசி நெக்ஸ்ட் பிடிசின்னு சொல்லுவாங்க. சில காரணங்கள் இருக்கு, ஆனால் அது வந்து உண்மையா பொய்யான்றதுலாம் காலம் தான் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம இருக்க சூழ்நிலையில ஏஐன்னு ஒரு பெரிய ஒரு எராக்குள்ள இருக்கும். இந்த ஏஐன்ற எரா என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைகளை வந்து சுலபமாக போகுது. இன்னும் சொல்ல போனா நிறைய ஒர்க்கை வந்து வேற விதமா மாற்ற போகுது. குறிப்பாக இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வேலைகள், டிசைனிங்ல இருக்கக்கூடிய வேலைகள், ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள், அதாவது ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள், சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள், இது மாதிரி வேலைகள்லாம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து நிறைய வந்து அது மாற்ற போகுது, அது டோட்டலா சேஞ்ச் பண்ண போகுது என்டையரா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டெஸ்டிங்ல இருக்காங்களோ, டெஸ்டிங்கு, குவாலிட்டி அஷூரன்ஸ், இது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே பண்ணிடும், ஏஐயே பண்ணிடும். அப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூனா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ், டிசைனிங்கு, கோடிங் எழுதுறது, இது மாதிரி லெவல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள ஊடுருவி வருது. அதனால ஏஐ வந்து பெரிய லெவல்ல வரும்ன்ற மாதிரி நிறைய பேரோட கணிப்பு இருக்கு. இன்னொரு 10 இயர்ஸ்க்குள்ள ரொபோட்டிக்ஸ், ஏஐ எல்லாமே பெருசா போயிடும். ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன்ல சில வேலைகளை மட்டும் ஏஐ வர முடியாது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேரா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், ஹை லெவல் சர்ஜன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பிளம்பர்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரீஷியன்ஸா இருக்கட்டும், கொத்தனார்களா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஏஐ வந்து உள்ள வந்து பெருசா வர முடியாது. அதே மாதிரி ஒரு 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 டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஏஐ வர முடியாது. ஆனால் ஹியூமன் இன்டர்ஃபரன்சஸ், ஹியூமன் எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி இருக்கக்கூடியதுல மட்டும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வருது. இன்னும் அதுக்கு நிறைய காலங்கள் இருக்கு, அப்போ அதுலலாம் ஏஐ வராது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்த ஏஐ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம எந்த எரால இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ எரால இருக்கும், ஒரு ஏஐயோட யுகத்துல இருக்கும். அது மாதிரி ஏஐ யுகத்துல இருக்கும் போதும் ஏஐக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய லீடர்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஓ தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிங்கிள் கமாடிட்டி கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்னு கிடையாது. ஒரு டீசென்ட்ரலைஸ் ஏஐயை பவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இன்ஜின் அது, ஒரு டீசென்ட்ரலைஸ் ஏஐ. ஏன்னா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏஐயுமே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏஐ, ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், கூகுளோட ஏஐ ஜெமினியா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஆண்ட்ராபிக் கிளாடா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் மனிதனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வந்து அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க நம்மளோட டேட்டாவை எடுப்பாங்க, விற்பாங்க. அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதுதான் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த சென்ட்ரலைசேஷன்ல இருந்து டோட்டலா வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து எடுக்கிற மாதிரி கொண்டு போறதுக்காக டீசென்ட்ரலைசேஷன் ஒரு விஷயமே வந்துச்சு. எப்படி பணம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, அதை பிடிசி வந்து யார் கண்ட்ரோலும் இல்லாம கொண்டுட்டு போக போதோ அந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த ஏஐய ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர்ன்றது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கையில மட்டும் இருக்கிற ஒரு விஷயத்த பகிர்ந்து எல்லாத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த டிஓ பிட்டன்சார்ன்ற பேர்லயே இது வெளியில வந்தது. ஸோ ஆக்சுவலா அதனாலதான் என்னன்னு சொன்னீங்கன்னா பிட் காயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஜிட்டைசிங் தி ஃபைனான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வேற இங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிஜிட்டைசிங் தி இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க பிட்டன்சார். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்புகள் இதுதான். ஸோ இதை தவிர நிறைய தொடர்புகள் இருக்கு. தொடர்புகள் இந்த சென்ஸ் வந்து முதலாவது வந்து சப்ளை. ஸோ பிட்காயினோட சப்ளை பார்த்தீங்கன்னா 21 மில்லியன். ஸோ மேக்ஸ் சப்ளை, அதாவது 21 மில்லியன் தான் அதிகபட்சமான சப்ளை. ஸோ அதில் வந்து எவ்வளோ வெளியில் சர்க்குலேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது 2008 இருக்கு, எவ்வளோ சர்க்குலேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 90% பிட்காயின் வெளியில வந்துருச்சு. இன்னும் வர வேண்டியது 10% மட்டும்தான் மைன் பண்ணி வெளியில எடுக்கணும். அதே மாதிரி பிட் டென்சார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மில்லியன் சப்ளை, கிட்டத்தட்ட 21 மில்லியன், கிட்டத்தட்ட 21 மில்லியன் தான் சப்ளை. அதே சமயத்துல எவ்வளவு வெளியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா 52% வெளியில இருக்கு. இப்போ அது ஆரம்பிச்சு 2022 ஆரம்பிச்சு இப்போ 26 இந்த ஒரு 4 வருஷ பீரியட்ல கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 52% வெளியில வந்திருக்கு. ஸோ அதாவது வந்து இப்போ எவ்வளவு வெளியில இருக்குன்னா 10.75 மில்லியன் டிஓ வெளியில சர்க்குலேஷன்ல இருக்கு. அதுல ஒரு எவ்வளவு அளவுக்கு வந்து லாக் ஆயிருக்குன்னா 76.77, ஆல்மோஸ்ட் 77%. அதாவது வந்து 8.2 மில்லியன் டிஓ வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க லாக் பண்ணியிருக்காங்கன்னா வேலிடேட்டர்ஸ் கிட்ட லாக் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த சப்நெட் பூல்ஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரெண்டுத்துலையும் தான் லாக் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10.75ல வந்து 8.2 மில்லியன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. இப்போ மீடியம் இருக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் தான் ஃப்ளோட்டிங் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காது இப்போதைக்கு. ஸோ சர்க்குலேஷன்ல 10.75ன்னு ப்ராக்டிக்கலா தியரட்டிக்கலா இருந்தாலும் ப்ராக்டிக்கலா எவ்வளோதான் வெளியில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் தான் வெளியில இருக்கு. அந்த 2.5 மில்லியன் மட்டும்தான் வெளியில இருக்கனால அதுக்கு தான் பெரிய போட்டியே நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ லாக் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 77%, எவ்வளோ ஃப்ளோட்டிங்ல இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து 23%, மொத்த சர்க்குலேஷன் 52%. இதை தவிர வந்து இன்னொரு முக்கியமானது வந்து இது வந்து ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி. இதை தவிர இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹால்விங் சைக்கிள். இந்த ஹால்விங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஹால்விங்னு அதாவது ஒரு மைனிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த மைனிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தங்கத்தை, வைரத்தை அல்லது நிலக்கரியை தோண்டி தேவையான பொக்கிஷங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் மைனிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிட்காயின் வந்து ஏற்கனவே என்ன இருக்காதுன்னா வெளியில எல்லாத்தையும் மைன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதை கடினமா உழைச்சி அதுல இருந்து மைன் பண்ணி எடுக்கணும். அதனாலதான் அதுக்கு பேர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மைன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த அளவுக்கு ஒரு பசில் கொடுப்பாங்க, ஒரு மேத்தமேட்டிக்கல் ஒரு 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 புதிரை கொடுப்பாங்க. அந்த புதிரை வெடிவைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு அதை யார் எவ்வளவு சீக்கிரமா வெடிவைக்கிறாங்க அந்த புதிரை, அதை சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். முதல்ல 2008 வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சாதாரண P4, P3 கம்ப்யூட்டர்ஸ், P1 பென்டிஎம் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுனாலே அதுல இருந்து ஒரு நாளைக்கு தரத்தடத்தன்னு என்ன மைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பிட்காயின்ஸ். அப்போ வந்து அந்த அளவுக்கு போட்டி இல்லை. போட்டி அதிகமாக என்னான்னு பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ மைனிங்கிறது வந்து ஒரு மிஷினை வச்சோ கம்ப்யூட்டரை வச்சோ உள்ளுக்குள்ள போய் ஒரு புதிரை விடுவிச்சு அந்த புதிர் யார் கரெக்டா விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிவார்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்த ரிவார்டு வந்து ஒரு பிட்காயின். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு ஹால்விங் ஒரு ப்ராசஸ் உள்ள கோடிங்லேயே எழுதி வச்சுட்டாங்க. அந்த ப்ராசஸ் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிவார்டா வந்து ஒரு பிட்காயின் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த புதிரை விடுவிக்கும் போதும் அது அப்படியே 0.5 மாறும். அதுக்கு அடுத்த 4 வருஷம் 0.25, அதுக்கு அடுத்த 4 வருஷம் 0.125, அதுக்கப்புறம் 0.0625 என்ன ஆகிட்டு பாதியா ஆகிக்கிட்டே வரனாலதான் ரொம்ப சீக்கிரமா என்ன ஆகாது, வெளியில வராது. முதல் 4 வருஷத்துலயே பாதி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில வரத்துக்கு 100 வருஷத்துக்கிட்ட ஆகும். அதுதான் வந்து ப்ராசஸ், பிட்காயினோட ப்ராசஸ். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதே மைனிங் தான். ஆனா அங்க ஒரு புதிரை விடுவிக்கிறதுக்கு பதிலாக இந்த பிட்டன்சார்ல ஒரு புதிரை விடுவிக்கிறாங்க, ஏதோ ஒரு ரேண்டம் பசில், ஏதோ ஒரு மேக்ஸை விடுவிக்கிறதுக்கு பதிலாக ஏஐல இருக்கக்கூடிய ட்ரைனிங்கை பண்ணோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக மாறிடும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அந்த மைன் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதனால தான் இந்தியாவில வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 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 உங்க ஏரியாவுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து பிட்காயின் மைனிங்க்கு ஒரே ஒரு கிரிட் மட்டும் உருவிடும். ஒரு சிஸ்டம் மட்டும் அவ்வளவு தூரத்துக்கு எனர்ஜி வந்து இழுக்கும். எலக்ட்ரிசிட்டி அவ்வளவு தேவைப்படும். ஸோ ஒரு ஏரியானா ஒரு 500 வீட்டுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கே வந்து இழுத்துரும். ஸோ அவ்வளோ தேவைப்படுறதுனால என்ன பண்ணா மைனிங் அதிகமாக பண்றது இல்லை. ஸோ அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா பிட்டன்சார்லயும் மைனிங் தான் இருக்கு. ஆனா இந்த மைனிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2025 டிசம்பர் வரைக்கும் ஒரு டிஓ ரிவார்டு வெளியில வந்துட்டு இருந்துச்சு. 2025 டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் ஹால்விங் நடந்துச்சு. முதல் ஹால்விங் நடந்த உடனே ஒரு டிஓக்கு பதிலாக 0.5 டிஓ தான் வெளியில வருது. இதுக்கு அடுத்து வந்து 2029 ரெண்டாவது ஹால்விங் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 0.25 டிஓ தான் வெளியில வரும். அதுக்கப்புறம் 2033 அடுத்த ஹால்விங் வரும். அப்ப 0.25ல இருந்து 0.125 டிஓ தான் என்ன ஆகும்னா வெளியில வரும். இப்ப வரைக்கும் இது ஹால்விங் வந்து அந்த மைனிங் வந்து எப்பெல்லாம் நடக்கும், எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்தளவு ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை பிளாக் ஓபன் ஆகும்.
அது உள்ள எல்லாரும் வந்து போட்டி போடுவாங்க. போட்டி முடிஞ்ச உடனே பிளாக் க்ளோஸ் ஆயிடும், அவங்களுக்கு ரிவார்டு பேர். அடுத்த 10 நிமிஷத்துக்கு இன்னும் அடுத்த பிளாக், அடுத்த 10 நிமிஷத்துக்கு அடுத்த பிளாக், அப்படிதான் எவ்ரி 10 மினிட்ஸ் பிளாக் ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ள போட்டி போடுவாங்க, ஒரு பிட்காயின் ரிவார்டு கிடைக்கும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். 1 0.5 0.25 நம்ம இப்ப எந்த எந்த எப்போக்குள்ள இருக்கமோ அதுக்கு தகுந்தபடி கிடைக்கும். அதே மாதிரி இங்க பிட்என்சார்ல பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கிடையாது, 12 செகண்டுக்கு ஒரு பிட்என்சார் என்ன ஆயிட்டு இருக்குன்னா வெளியில வந்துட்டே இருக்கும் டிஏஓ. அந்த 12 செகண்டுக்கு வெளியில வரனால ஒரு நாளைக்கு வந்து, அதாவது டிசம்பர் 2025க்கு முன்னாடி வரைக்கும் 7200 டிஓ வெளியில வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 2025 டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஹல்விங்க்கு அப்புறம் அது வந்து அப்படியே பாதியா மாறினால 3600 மாறி இருக்கும். இதுக்கப்புறம் 2029ல 1800 டிஓ டெய்லி வெளியில வரும். 2033ல வெறும் 900 டிஓ தான் வெளியில வரும். ஸோ வருஷத்துக்கு எவ்வளவு டிஓ வெளியில வருதுன்னா, இதுக்கு முன்னாடி 2025 டிசம்பருக்கு முன்னாடி 1.31 மில்லியன் டிஓ வெளியில வந்துட்டு இருந்துச்சு. இதுவே வந்து இதுக்கு இப்ப வெளியில வந்துட்டு இருக்காது. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹால்விங் செகண்ட் ஹால்விங்க்கு அப்புறம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹால்விங்ல செகண்ட் ஹால்விங்க்கு அப்புறம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே பாதியாக்குங்க, கிட்டத்தட்ட 0.62 மில்லியன். அதுக்கப்புறம் 2033ல எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 0.031 மில்லியன், இவ்வளவுதான் வெளியில வரும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனாலதான் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிட்என்ஸாருக்கும் பிட்காயினுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதனுடைய வேல்யூ அது எப்படி க்ரோ ஆகுதுன்றது. பிட்காயினை எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா பார்ப்பாங்க. ஸ்டோர் ஆஃப் வேல்யூனா அது தங்கம், ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா இருக்கும். அதுக்கு வந்து எதுவும் பெருசா யூசேஜ் எல்லாம் கிடையாது. யூஸ் எல்லாம் யாரும் எதுவுமே பண்றது இல்லை. அது என்ன பண்றாங்கன்னா வாங்கி அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா வேலெட்ல வச்சுப்பாங்க. வேற இதை வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மாதிரி எடுத்துட்டு போகாம ஒரு யூட்டிலிட்டி இன்ஜினா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாத்திட்டாங்க. அதுதான் இதுக்கும் உள்ள முக்கியமான விஷயம். ஹால்விங்கை பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் இங்கேயும் நடக்கும், அங்கேயும் எவ்ரி 4 இயர்ஸ் ஒன் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய ரிலீஸ் எமிஷன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து ஒரு ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து எவ்ரி 12 செகண்ட்ஸுக்கு ரிவார்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல எவ்வளவு ரிவார்டு வருதுன்னா அங்க 1 இங்கேயும் 1 ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஹால்விங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹால்விங் வரும்போதும் 0.5 செகண்ட் ஹால்விங்ல 0.25 ரெண்டும் அதெல்லாம் யூனிஃபார்மா ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதை தவிர வந்து அந்த சப்ளை டிக்ரீஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து சப்ளை வந்து எப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றது. பிட்காயினை பொறுத்த அளவுக்கு சப்ளை குறையறதுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது. ஏன்னா வந்து சப்ளையை வந்து பேர்ன் பண்ண இப்போ பிஎன்பியில் இது மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளையை வந்து என்ன பண்ண பேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ டீஃப்ளேட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி டீஃப்ளேஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின்ல அது மாதிரி எதுவும் கிடையாது. பிட்காயின்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு பிட்காயினை வாங்கி நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றேன், வேலெட்டுக்குள்ள ஸ்டோர் பண்றேன், அந்த வேலெட்டோட அட்ரஸோ கீயோ நான் மறந்து போயிட்டுன்னு சொன்னா மறுபடியும் அதை எடுக்கவே முடியாது. அப்படி போய் தொலைஞ்சு போன பிட்காயின் எவ்வளவோ பிட்காயின் இருக்கு, எவ்வளோ மில்லியன் பிட்காயின் என்ன ஆச்சு அந்த தொலைஞ்சு போயிடுச்சு. அப்ப அதெல்லாம் வெளியில எடுக்கவே முடியாது. ஸோ அப்படிதான் என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து குறையும், அந்த பிட்காயினோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். வேற இங்க வந்து அது குறையிறதுக்கு நிறைய மெக்கானிசம் வச்சிருக்காங்க பிட்என்சார்ல. என்ன மெக்கானிசம்னா முதல் மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சப்நெட்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், டீட்டாவுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்நெட்டை ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் பிடிப்பாங்க. அந்த ஃபீஸ் வந்து 15 முதல்ல அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள நீங்க டெபாசிட்டா கட்ட வேண்டியது கிட்டத்தட்ட $5 லட்சம் கட்டணும். பிளஸ் வந்து ஃபீஸா வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கே ஃபீஸ் வந்து 15லேருந்து 45 டிஓ ஃபீஸா கொடுக்கணும். அந்த ஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி அதை அப்படியே பேர்ன் பண்ணிடுவாங்க. பிளஸ் வந்து நம்ம இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த சப்நெட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்போ வந்து அந்த கேஸ் ஃபீஸ் அல்ல அந்த ஸ்லிப்பேஜஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த அளவுகள்ல கொஞ்சமா என்ன ஆயிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இதுல ரெனியூ பண்ணணும். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த சப்நெட் ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனியூ பண்ணும்போது அதுக்கும் ஒரு சின்ன ஃபீஸ் கட்டுவாங்க. அந்த ஃபீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சமா அதை பேர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ பேர்ன் பண்றதுனால அந்த கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா அதோட சப்ளையோட அளவு வந்து கொஞ்சமா குறைஞ்சி பெரிய அளவுல குறையலைனாலும் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து டீட்டாவோ ஆக்சுவலி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் டாவோன்னு சொல்றாங்க. இதோட வேலையே என்னன்னா இப்போ பிட்காயினை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிஸ்னஸுமே அதுல இருக்காது. பிஸ்னஸ் வாங்குவோம், அப்படியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம், லாக் பண்ணுவோம், முடிச்சிருவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் லாக் மட்டும் பண்ணி ஹோல்டு மட்டும் பண்றதுக்கு அதை எம்ப்ளாய் பண்றோம். அதை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸை உருவாக்கும் சப்நெட்ஸ்ல. இப்போ நீங்க எல்லாம் வந்து ஸ்டேக் பண்ணி எடுத்து போய் வச்சு நம்மலாம் கொண்டு போய் ஸ்டேக் பண்ணி வச்சா தான் அந்த பிசினஸே ரன் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 128 சப்நெட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அந்த சப்நெட்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போட்டி போடுவாங்க அவங்களுக்குள்ள. எப்படி போட்டி போடுவாங்கன்னா அந்த சப்நெட்ஸுக்கு தனி காயின் வேற இருக்கும், ஆல்பா டோக்கன்ஸ் சொல்லிட்டு. இவங்க போட்டி போடும்போது என்ன ஆகும்னா
புதுசா மைனாய் வெளியில வரக்கூடிய காயின், அந்த 2.5 மில்லியன் வெளியில இருக்கிறத விட்டுருங்க. அதை தவிர புதுசா வெளியில வர்றது என்ன ஆகும்னா, உள்ள போட்டி போட்டு யார் நல்ல திறம்பட வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரிவார்டு அதிகமா கிடைக்கும். எல்லாருக்கும் ரிவார்டு கிடைக்கும், அவங்களுக்கு தான் ரிவார்டு அதிகமா கிடைக்கும். அப்படி ரிவார்டு அதிகமா கிடைக்கும் போதும் அந்த ஆல்பா டோக்கன்ஸோட பிரைஸ் ஏறும். அப்ப ஆல்பா டோக்கன் வாங்கணும்னு சொன்னா ஒரே வழி எப்படி வாங்கணும்னு சொன்னா, பிட்டன்ஸார டிஓ டோக்கனை கொண்டு போய் உள்ள டெபாசிட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆல்பா டோக்கன்ஸ் உங்களால வாங்க முடியும், வெளியில எடுக்க முடியும். இந்த மெக்கானிசம் இருக்குன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியில வரக்கூடியதே வந்து இப்போ 0.5 வருதுன்னா அந்த 0.5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார்கிட்ட போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, யார் பெர்ஃபெக்டா ஒர்க் பண்றாங்க, யார் நல்லா ஒர்க் பண்றாங்க, யார் குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குறாங்க, ஏஐ அவுட்புட், அவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகாது. சோஷியல் சென்டிமெண்ட்ல இது வந்து இந்த நாள்ல இந்த ரேட்டுக்கு போகுது, அந்த நாள்ல இந்த ரேட்டுக்கு போகுதுன்னு. இது ஒரு பியூர் மேக்ஸ். இந்த மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்நெட்டும் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போதும் அது யார் திறம்பட ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய வந்து எமிஷன்ஸ் கிடைக்கும். இன்னைய தேதிக்கு இப்போ இன்னைக்கு 16th அன்னைக்கு யாருக்கு எமிஷன்ஸ் அதிகமா இருக்குன்னா சப்நெட் 3க்கு தான் எமிஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் போதும் அவங்க எதுக்காக சொல்றாங்கன்ற விஷயம் தெரியும். ஆனா வந்து இட் இஸ் வெரி ஏர்லி டு டிசைட். ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம இருக்கிறது வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் மாதிரியே இது இருக்குனாலும் பிட்காயின் 2012 யாராவது நினைச்சு பார்த்திருக்காங்கன்னா கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்க முடியாது. 2012-13 யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க $1 லட்சம் போகும், $2 லட்சம் போகும்னா. ஏன்னா ஏதோ ஒரு ரேண்டம் ப்ராஜெக்ட், அது ஃபைனான்ஸை வந்து ஏதோ பண்றாங்களாம், கரன்சியை வந்து மாற்று கரன்சியை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏஐ மாத்தி டீசென்ட்ரலைஸ் ஏஐக்கு கொண்டுட்டு வராங்களான்ற மாதிரி தான் இப்பயும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனா இது வந்து நிறைய போட்டிகள் வரும், நிறைய தொல்லைகள் வரும். எப்படி பிட்காயினுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கும் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா பிட்காயினுக்கு வெறும் கவர்மெண்ட் மட்டும் தான் எதிரியா இருந்தாங்க, வேற இங்க வந்து கவர்மெண்ட்டும் எதிரியா இருக்கும், கார்பரேட்ஸும் எதிரியா இருக்கும், பெரும் நிறுவனங்களும் இதுக்கு பயங்கரமா எதிர்ப்பாங்க. கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், ஓப்பன் ஏஐ, கிளாட், ஆந்த்ரோபிக், இவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பர்டிகுலர் டீசென்ட்ரலைஸ்ட் ஏஐ எதிர்க்க தான் போறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து நேற்றுக்கு வந்தது. ஆக்சுவலி சப்நெட் 9.7 வந்து ஒரு சப்நெட் வந்து புதுசா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த சப்நெட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்நெட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சப்நெட் ஓப்பன் பண்ணது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஏஐ ஏஜென்ட்டே $2,50,000 பே பண்ணி ஒரு சப்நெட்டை ஓப்பன் பண்ணி சப்நெட்டை ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சப்நெட்டை ரன் பண்றது மனிதர்கள் இல்லாம ஆட்டோனாமஸா அதுவே ரன் ஆகிற ரவுட், அதாவது 24/7 365 days ரன் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இன்னொரு 90 நாள் கழிச்சு தான் அது தெரியும். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், 90 days வரைக்கும் அந்த கிரேஸ் பீரியட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது சப்மிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, சப்போஸ் ஒர்க் ஆகலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா டீரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அட்டானமஸா வந்து மனிதர்கள் இல்லாம அதுவா ஏஜென்ட்டே வந்து ஒரு சப்மிட்டை வந்து விலைக்கு வாங்கி அந்த சப்மிட்ல வந்து புரோட்டீன் சம்பந்தமான சில வேலைகளை பண்ணுது. அது எப்படி வேலை செய்யுதுன்றது 90 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ஏர்லி டு ப்ரெடிக்ட். ஃபர்ஸ்ட் திங், அடுத்த பிட்காயின் இதுதானா அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் வெரி ஏர்லி டு ப்ரெடிக்ட். அதே மாதிரியே வந்து இது பிட்காயின் அளவுக்கு போகுமான்னு சொன்னா அதுவும் இட் இஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏஐ பெரிய லெவல்ல மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின்ஸாரும் பெரிய லெவல்ல மூவ் ஆகும். ஏஐ ஒரு பபுளா வெடிச்சிச்சுன்னு சொன்னா இதுவும் என்ன ஆகும்னா பெரிய லெவல்ல இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி அதோட புகழ் எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடும். ஸோ இதுதான். ஸோ ஏஐ பெரிய லெவல்ல போகணும், இது பெருசா போகணும்னா அப்படி ஏஐ பெரிய லெவல்ல போச்சுன்னா இந்த பர்டிகுலர் காயினும் பெரிய லெவல் அட்லீஸ்ட் 2030, 2033, 2035, அதாவது அடுத்த ஹல்விங் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா பெரிய லெவல் இது கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பிட்காயின்ஸ் சம்பந்தமா சொல்லணும்னு இருந்து. இன்னொன்னு வந்து இப்போதைக்கு லாக் ஆயிருக்கிறதெல்லாம் பார்ப்போமே, என்னென்ன காயின்ஸ் லாக் ஆயிருக்குன்னா, பிட்காயினை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு லாக்கிங் அன்அனௌன்ஸ்டு. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது 0ன்னு வச்சுக்கோ, எல்லாமே லாக் ஆகிறதா வச்சுக்குவோம் 100%. அடுத்து சொலோனா அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68% என்ன இருக்குன்னா லாக் ஆயிருக்கு. ETH வந்து 30% லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி பிட்காயின்ஸ் வந்து 77% லாக் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நம்பிக்கை இருந்தால் தான் மக்கள் அதிகமாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா லாக் பண்ணி வைப்பாங்க, ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக, பிற்பாடு பெருசா இருக்குன்றதுக்காக. ஸோ அதனால அந்த வரிசையில 4வதாக நல்ல ஒரு காயினா இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு வாரமா அது பெருசா ஏறினதுக்கு காரணம் வந்து ETF ஃபைலிங் நடக்குது, பிட்காயின்ஸா இருக்கு, கிரேஸ்கேல் பண்றாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து ETF வந்து கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கணும், ETF வந்துச்சுன்னு சொன்னாலே பிரைஸ் வந்து பெருசா ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ETHல ETF வந்துச்சு,
எஃப்ரிஎம்ல பெருசா பிரைஸ் என்ன ஆகலன்னா ஒரு $4000 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கு. இப்போ 2300 ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. $8000 வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 4800க்கு மேல தாண்டாம மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ 2300 இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. இடிஎஃப் வரும்போதும் அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸை ஃபிளாட் ஆக்கி விட்டுறாங்களோன்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு உண்டு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஏர்லி டு டிஃபைன். அடுத்த பிட்காயின் இதுதானா வாய்ப்புகள் உண்டு, பட் இட் இஸ் வெரி 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 ஏர்லி. தட்ஸ் ஆல். இதை பத்தி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதையும் நான் அப்லோட் பண்றேன். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க். எனிதிங் எல்ஸ்? சொல்லுங்க பாஸ்கரன். ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் அண்ணா. சொல்லுங்க. ஆமாங்கண்ணா, வீட்ல எல்லாம் என்ன இருக்காங்க? நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு பையனுக்கு. கண்டிப்பா நான் நல்லபடியா பண்ணட்டேண்ணா. ஆனா இது ப்ரெடிக்ஷன் பிரகாரம் $84,000 வரைக்கும் மார்க்கெட் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது. ரெண்டாவது வந்து 21st லாஸ்ட் 2022 சைக்கிள்ல கம்பேர் பண்ணும்போது 21st அண்ட் 28 மார்ச் 2022 சேம் அதே சைக்கிளை ஃபாலோ பண்ணுச்சுன்னா இந்த மந்த் அதோடைய டாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பியர் சைக்கிள்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் தோணுது. ஸோ அதை பத்தி நீங்க உங்களுடைய வேல்யூபிள் ஒப்பீனியன் இருந்தா ரொம்ப கன்சிடரேஷனா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் பார்த்தது இல்லைன்னா, லாஸ்ட் பியர் சைக்கிள்ல வந்து மார்ச் ஆரம்பிச்சது கண்டினியூஸா 9 months வந்து ஃபாலோ ஆயிருக்குண்ணா. அப்படியே 9 months ஃபாலோ ஆகி நான் நவம்பர் டிசம்பர் 2022க்கு அப்புறம் புல் மார்க்கெட் அகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ இந்த 2 டேட்டாவும் சிம்லே தான் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, இது ஆல்ரெடி பியர் மார்க்கெட் லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் 8வது மாசம் புல் கட் ஆகுது வாய்ஸ் உங்களுக்கு. ஸ்டார்ட் ஆகணும். இல்ல இந்த வருஷம் மார்ச்ல தான் அதோடைய பியர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏன் நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இதே கொஸ்டின். இதோட இது எப்படி போகும் அப்படிங்கிறது ரொம்ப ஆமாங்கண்ணா. ஆமா, இது மனசுல பட்டுச்சுன்னா சரி அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுண்ணா. சரி சரி சரி. ஆக்சுவலா இதே மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ்ல பண்ணும்போது இதை கேட்டுட்டு இருந்தாங்க. சிமிலர்லி அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 80K வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த மார்ச்ல. ஏன்னா இப்போ 63ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேலி ஆகி இப்போ 74 வரைக்கும் இப்போ இன்னைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். 74.6 வரைக்கும் போச்சு. 74.6 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ 73ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது 80 வரைக்கும் டச் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் 80க்கு மேலே இது எப்படி அப் ட்ரெண்ட்ல போதா டவுன் ட்ரெண்ட்ல போதான்றது இந்த மந்த் எண்ட்ல தான் தெரியும். எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றதை பொறுத்து தான் அப்புறம் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ மந்த் எண்ட்ல வந்து ஒரு 78 80க்கு கீழே க்ளோஸ் வைக்காம வைக்குதா இல்லை 80க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்க போதான்றது ஒன்று முக்கியமா பார்க்கணும். மந்த்லி க்ளோசிங். ஸோ இது பொறுத்து தான் மாறும். நீங்க சொல்ற மாதிரி இன்னொன்று வந்து 2 ஆப்ஷன் நீங்க சொன்ன 2 ஆப்ஷன் ரெண்டு கருத்துமே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முன்னாடியே பியர் சைக்கிள் இருந்தோம்னு சொன்னா இப்போ நமக்கு ஆகஸ்ட் அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு பெரிய ரேலி இருக்கலாம். அல்லது இப்போ உள்ள கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் இயர்ல தான் அது பெரிய சைக்கிளாக இருக்குன்ற மாதிரி அதுவும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 28 29 30ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு தெரியும். அப்ப நம்ம தெளிவா பார்த்துப்போம். கண்டிப்பாண்ணா. இது அதிகபட்சம் போனாலுமே 84 வரைக்கும் 80 வரைக்கும் தான் நான் வச்சிருந்தேன். 81 வரைக்கும் தான் நான் வச்சிருந்தேன். 81 வரைக்கும் போகும் போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க 84 ஐம் நாட் ஷூர். அதை கொஞ்சம் செக் பண்ணணும். கண்டிப்பாண்ணா. ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த சைக்கிளோட பியர் இதுல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஜனவரி 23ஆம் தேதியில இது $34,000 இருந்து கிட்டத்தட்ட $47,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா அது கிட்டத்தட்ட 44% வந்து ஹைக்குண்ணா. அது அப்ப 21ல சொல்றீங்க. அது அப்படி இல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. நீங்க பேசுறது இல்ல உங்க வாய்ஸ் ஆமாங்கண்ணா. அது கிட்டத்தட்ட 44% வந்து இல்ல உங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கலங்க, பிரேக் ஆகுது. ஒரு 44
இல்ல நோ 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 உங்க இன்டர்நெட் சரியா இல்ல, பிரேக் ஆகுது. நெட்வொர்க் ரொம்ப ட்ரபிளா இருக்கு. இல்ல சுத்தமா பிரேக் ஆகுது. டோட்டலா ஆமாங்கண்ணா. ஸோ விட்டு விட்டு இதுதான் என்னுடைய. நான் தான் சொன்ன இந்த மந்த் முடியட்டும். ஓகேண்ணா ஓகேண்ணா. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. வேற வேற எதுவும் வேற யாருக்கும் மெனி டவுட்? ரியோ எடுத்தீங்களா யாரும்? நிறைய பேர் எடுக்க சொன்னனே. சார் வணக்கம் சார், புருஷோத்தமன் பேசுறேன் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க. நான் நீங்க ரியோ வச்சிருந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எடுத்தேன் சார். நான் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 40% அப்பா இருக்கு. டவுன் பிடிக்க முடியல, அந்த 3 போனதெல்லாம் பிடிக்க முடியல. அது நான் பார்க்கும்போது 4-3 வந்துருச்சு. எனக்கு யாரும் மெசேஜ் பண்ணி கால் நிறைய பண்ணியிருந்தாங்க. நான் வெளியில போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ன எத்தனை கால் வந்திருக்கேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் என்ன தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தேன். மெசேஜஸ்ல ரியோன்னு இருந்துச்சு. ரியோன்னு சொல்லி பார்த்தேன். கிட்டத்தட்ட 3-9 வரைக்கும் வந்துட்டு 4-3 இருக்கும்போது ஐ பிக் அப். நான் கொஞ்சம் எடுத்தேன், நிறைய எடுத்தேன், கொஞ்சமா வாங்கினேன். அது சார் நான் 4-5 அந்த ரேஞ்சில் எடுத்தேன் சார். ஓகே 5-2 அந்த ரேஞ்சில் போய் சேல் பண்ணிட்டேன் சார். பரவாயில்ல. இப்போ எப்படி சார் திரும்ப அது ரியோ எதனாச்சும் டவுன் வர மாதிரி எதனாச்சும் இருக்கா சார்? கொஞ்சம் அதாவது உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனை கிடையாது, வெளியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. உள்ளுக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. டீம்லயோ இதுல எதுவும் ப்ராப்ளம். லெட்ஸ் see what going to happen. அத தெளிவா அந்த வீடியோவே போட்டுருந்தேன். ஆமா சார். பாப்போம். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் டிஏஓ வந்து நியூ அக்கமுலேஷன் வந்து பண்ணலாமா சார்? புதுசா என்ட்ரி இல்ல வெயிட் பண்ணலாமா? புது என்ட்ரி இப்போ போடாதீங்க. ஏன்னா 135 நான் தெளிவா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் சில ரேஞ்சஸ். எனக்கு 2 ரேஞ்சில் கிளிக் ஆச்சு, மற்ற ரேஞ்சில் விடுக்கல. 144ல எனக்கு விழுந்தது. நான் 167, 144, அப்புறம் 111, 94 வரைக்கும் போட்டிருந்தேன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் ரேஞ்சஸை புக் பண்ணி வைப்பேன். விழுந்துச்சுன்னா விழுவிட்டுன்னு போட்டு வச்சேன். ஏன்னா அப்நார்மலாக சில வேல்யூஸ் எல்லாம் போட்டு வைப்பேன். அப்படி விழும்போது எனக்கு 144ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் விழுந்தது டிஓவை பொறுத்தளவுக்கு. நான் லாஸ்ட்டாக பை பண்ணது 144ல தான். அதுக்கப்புறம் நான் பை பண்ணல. அதுக்கு கீழே நான் 137 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 144ல பை பண்ணதை விட்டு அதுக்கப்புறம் 111ல போட்டிருந்தேன். அது விழுகல. விழுந்தா 111 வரைக்கும் வந்து அடுப்பு வேண்டான்ட்டு வெயிட் பண்ணி எடுங்க. ஏன்னா இது இந்த ETF ஃபைலிங் இந்த நியூஸ்க்காக கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ரீட்ரேஸ் ஆகி வரும்போது அப்போ எடுத்துங்க. இப்போ எதுவும் எடுக்காதீங்க. எந்த ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஜஸ்ட் ரொட்டேட் இட். அது எனிதிங் வாட் எவர் திங், ஜஸ்ட் ரொட்டேட் இட். இப்போதைக்கு அட்லீஸ்ட் அதுவாது கையில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 50% ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே சார். வேற சார் ஐபி என்னங்க சார் பண்ணலாம்? ஹோல்ட் பண்ணுங்க. வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. சார் ஐஎன்ஜி எடுக்கலாமாங்க சார், இல்ல வெயிட் பண்ணலாம்? எடுக்கலாமே. நான் அப்படியே எடுங்கன்னு சொல்லியிருந்தேனே. 80 சென்ட்ஸை கீழே பிரேக் பண்ணோடனே நான் 84ல போட்டிருந்தேன். அப்போ விழுந்தது. இல்லை 94ல போட்டிருந்தேன் ஐபிஏ. அது கீழே வராதுன்னு நினைச்சேன். 94ல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 80ல எல்லாம் எடுக்கலாம். 94ல தான் நான் கடைசியாக எடுத்தது. வச்சிருந்தது அதில் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஹலோ சார். சொல்லுங்க சார். கன்ஸ் காயின் எப்படிங்க சார்? கன்ஸ் ரொம்பவே ரீட்ரேஸ் ஆகி ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. எப்படிங்க சார்? பை பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா சார்? கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். மறுபடியும் அந்த 0.012க்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வரைக்கும் போயிட்டு கீழே 3.5 வரைக்கும் போயிட்டு கீழே வந்தது. நான் 0.18ல கொஞ்சம் எடுத்தேன். மறுபடியும் வெயிட்டிங். ஓகே. ஒரு 40K காயின்ஸ் இருக்குங்க சார். ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.18ல இருக்குங்க சார். பரவாயில்ல, வச்சிருங்க. மறுபடியும் இன்னும் கீழே வந்து எடுத்துங்க. யூஎஸ்டி கொஞ்சம் பேக்கப் இருக்குங்க சார். சரி, அதனால வெயிட் பண்ணலாமா? நல்லா கீழே வந்து, ஏன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸே கம்மியான பிரைஸ்ல தான் இருக்கு. இன்னும் கீழே வந்து எடுத்துங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நானும் 0.17ல எடுத்திருக்கேன் சார். 0.017 17 டிசிஏ பாயிண்ட் 0.017. 0.017 இஸ் ஓகே. மறுபடியும் 0.01112 வந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் எடுத்துங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். பேக்கப் வச்சிருக்கேன் சார். ஏன்னா 0.03 எல்லாம் போச்சு. அப்பெல்லாம் விற்கலையா? இல்ல சார், புது என்ட்ரி இப்பதான் எடுத்திருக்கேன். புது என்ட்ரி. ஓகே. சரி. ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல சார் 18ல எடுத்திருக்கேன்.
சரி கீட்டா எப்படிங்க சார்? அதுவும் அதுவும் கீட்டாவும் கொஞ்சம் இருந்ததுன்னா வச்சிருங்க. அது 20 பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னா குட் ப்ரைஸ் அது வாங்குறதுக்கு வச்சிருங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். சடனா பிக்கப் ஆகி போயிடும். யூ கேன் ஹோல்ட் தட் ஆல்சோ, கீட்டா ஆல்சோ. அதே மாதிரி இன்ஜெக்டிவ் ஆல்சோ குட் பான். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ரெட் பில்லிங் சார். ரெட் பில்லி தான் என்ன ஆகுனே தெரியல. எல்லாமே நிறைய பாசிட்டிவ் நியூஸா வந்துட்டு இருக்கு. பட் கீப் ஆன் ஃபாலோயிங். அது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். நான் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் நாளைக்கு. அதுல என்ன பிரச்சனை எதுவும் இருக்கான்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். ஏன்னா ரெட் பெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இது எல்லாத்தையும் போட்டு எப்போ பார்த்தாலும் அவன் நியூஸை விட்டுக்கிட்டே இருக்கான். ப்ளஸ் கவர்மெண்டோட பேக்கிங்கோட இருக்கு. அது ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட பேக்கிங்கோட கீழே வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பிரைஸ் கீழ இறங்கிட்டே ஆமா, இருக்கு. பிரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன பம்ப் இருந்தா கூட கொஞ்சம் வித்துட்டு கீழே வாங்கி ரொட்டேட் பண்ணலாம். அந்த ரொட்டேட் பண்ண கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல ரெட் பெல்லியும் உண்டு. ஆமாங்க சார். கண்டிப்பா அனலைஸ் பண்ணிட்டு போடுங்க சார். ஏன்னா கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. நாளா இருக்குது சார். ஓகே ஓகே ஓகே. அதை ஒன்று போடணும். ரெட் பெல்லி நான் ஏற்கனவே போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். சார் வணக்கம் சார், கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இந்த ஹைப் கீழே வர மாட்டேங்குது சார். நான் ட்ரேட் பண்ண சொன்னேன். வாங்கணும் அந்த ஒரு காயின்ல தான் நான் ட்ரேடே பண்றேன் சார். எதுலயும் நான் ட்ரேட் பண்றது, டிஓ எல்லாம் ட்ரேட் பண்றது இல்ல. அதுல மட்டும்தான், ஹைப்ல மட்டும்தான் ட்ரேடிங். 26 வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். 26 கூட வர மாட்டேங்குது, மேல போயிட்டே இருக்கு சார். நான் 20 கீழே வரும்னு ஆர்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த வரைக்கும் அப்படியே அந்த ஆர்டர் இருக்க வந்து விடுவே இல்லை. 17, 14, 9 மூணு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சேன், விடுவே இல்லை. சரி ஓகே, ட்ரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் மேல போயிட்டே தான் இருக்கு சார். இது இல்ல கொஞ்சம் வருது மேல போது, கீழே மறுபடியும் அந்த 50 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பை எடுக்கலாமா சார்? கொஞ்சம் ட்ரேடிங்க்கு வேணா எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே பை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணலையா சார்? கொடுத்துட்டேன் சார். 32.80 எடுத்து 35ல வித்துட்டேன் சார். ஓ சரி சார், பரவாயில்ல. $3 ஏதோ அதுக்கப்புறம் ஓகே. ஆமா, திருப்பி கீழே வரும்னு எதிர்பார்த்தேன், மேல போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணிட்டு அவசரப்பட்டு ஏன்னா அதுல வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா டிஓ, விர்ச்சுவல்ஸ், இது மாதிரி ஹைப், இதெல்லாம் ரெவென்யூ நிறைய ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே வாலட்டாலிட்டி இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரேட் ஆன் தோஸ் திங்ஸ். ஓகே சார், ஓகே சார். வேற சார் ரிவர் காயினும் நல்ல வால்டாலிட்டி இருக்கு சார். ரிவர் காயின் நான் ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எடுக்காதீங்கன்னு சொன்னேன். $35-40 இருந்து $80 வரைக்கும் போச்சு. ஒரு $5 இருக்கு, $5 இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காயின், ஏன்னா அந்த காயின்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஒரு 4-5 வேலெட்ல மட்டும் மொத்த காயினும் இருந்தது. ஒரு 4-5 வேலெட் மட்டுமே அதிகமான காயின்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சரி, எப்போ வேணாலும் அதை டம்ப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட $75-80 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் $9 இருந்துச்சு. நான் அதுக்கு அப்போ வந்து நான் கவனிக்க மறந்துட்டேன். $9 எடுத்துருக்கணும். இப்போ $20 மேல போயிடுச்சு. ட்ரேட் பண்றதுக்கு அதை எடுத்துருக்கலாம், சின்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ல. அதுவும் நல்லா ஓரளவுக்கு மேலே கீழே இருக்கு. இப்போ 23ல இருக்கு. மறுபடியும் கீழே வந்தா மட்டும் எடுங்க. இப்போதைக்கு பாத்துக்கோங்க ட்ரேடிங்ல எப்படி இருக்குன்னு சார்ட் பார்க்க தெரிஞ்சா பாத்துட்டு எடுக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. மறுபடியும் 9 ஓகே ப்ராஜெக்ட் தான், ஒன்றும் பெரிய எந்த ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு கூட்டு சேர்ந்து ஏதோ பண்றாங்க, தட்ஸ் ஆல். நமக்கு தேவை ப்ராஃபிட். அது என்ன ப்ராஜெக்ட் இருந்தா என்ன, அப்படி இருக்கிறதுல ட்ரேட் பண்றது இதுல பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற சார் பிடிசி வந்து 84 வரை அந்த ரேஞ்ச் இருக்கும்போது, அந்த ரேஞ்ச் போச்சுன்னா ஐஎன்ஜி வந்து எந்த பிரைஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல, இப்போ மேக்ஸிமம் இந்த ஆல்கானுமே பெருசா மூவ் ஆகல. பிடிசி மூவ் ஆகிற அளவுக்கு ஆகல. மேபி இடிஹெச் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. 1900லேருந்து 2300 மூவ் ஆயிருக்கு. அதை தவிர டிஓ ஒரு $100 மூவ் ஆயிருக்கு. மற்ற காயின்லாம் அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி வேற என்ன காயின்ஸ் சொல்லணும்னா ஒரு 82ல இருந்து 95 வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய மூவ் ஆகணும். லெட்ஸ் see. இன்னும் ஆல்ட் பெருசா மூவ் ஆகல. ஆல்ட் மூவ்மெண்ட் வந்து பெருசா பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. நம்ம அங்கங்க 1-2 மூவ் ஆகுதே ஒழிய பெருசா எல்லா காயினும் மூவ் ஆகுன்றதை விட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க காயின்ஸ் எதுவும் மூவ் ஆகல. அன்எக்ஸ்பெக்டடா சில காயின்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. காயின்ஸ் லைக் இப்போ கூட லாஸ்ட் வீக் 2-3 காயின் ரொம்ப பழைய காயின், அதெல்லாம் மூவ் ஆகி போயிடுச்சு. பவர்னு ஒரு காயின் மூவ் ஆச்சு, ரொம்ப பழசு. அது கிட்டத்தட்ட 2018ல இருந்து இருக்கு அந்த காயின். டெக்ஸ்ட், DEX
60 நினைக்கிறேன். அது மூவ் ஆச்சு. இது மாதிரி சடனா அங்கங்க ஏதோ மூவ் ஆயிட்டு இருக்கு. மேபி எக்ஸிட் லிக்விடிட்டியா கூட இருக்கலாம். ஐஎன்ஜிலாம் வச்சிருங்க, இதெல்லாம் சப்ளை ஃபுல்லா வெளியில இருக்கு. ஸோ அவன் எதுவும் சரிங்க சப்ளைக்கு எப்படி டோக்கனாமிக்ஸ் எதுவும் மாத்தாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் மாத்தினானதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய அதை பண்ணிடுறானுங்க. ஒவ்வொரு காயினும் சப்ளை ஃபுல்லா வெளியில வந்தவொடனே திடீர்னு நான் டோக்கனாமிக்ஸை மாத்த போறேன், ப்ரொபோசல்ல போடுறேன், கவர்னன்ஸ்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தமால் 1 பில்லியன் 500 மில்லியன் மாத்தி விட்டுறானுங்க, டைல்யூட் பண்ணிடுறானுங்க. அவனுங்க வித்துட்டு சேஃபா போயிடுறாங்க, வச்சிருக்கவங்க மாட்டிக்கிறோம். ஸோ அதனால அதை பண்ணாத வரைக்கும் இட்ஸ் அ குட் ப்ராஜெக்ட். அது இது வரைக்கும் பண்ணல அவங்க. ஓகே, தேங்க்யூ சார். ப்ளஸ் ஆர்டபிள்யூ செக்டர்ல இருக்காங்க அவங்க நிறைய, இப்போ அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க ஐஎன்ஜே. அதனால ஆர்டபிள்யூ செக்டர் மூவ் ஆகும்போது ஓவரால் மூவ் ஆகும்போது தான் மூவ் ஆகணும். ஓகே சார். ஓகே ஓகே. வேற? ஹலோ சார், Hello. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார் மாவியா காயின் எப்படி சார் அன்லாக்கிங் வந்து ஒரு பம்ப் இருக்குன்னு நினைச்சேன். ம். அது ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது இருக்கு சார்? மாவியாவோட ஸ்டேட்டஸ் நான் இது வரைக்கும் நான் இதையும் பார்க்கல. நான் பார்த்துட்டு வேணா அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு அன்லாக் ஆயிடுச்சுல்ல. ஆனா பெருசா அந்த 3 சென்ட்ல நின்றுச்சு. 3.5 சென்ட்ல அப்படியே நின்றுச்சு. பட் ஆனா 10 சென்ட்டுக்கு மேல போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் எனக்கு யாரோ கேட்டாங்க 10 சென்ட் வரைக்கும் ஈஸியா போயிடும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. நான் சொல்லிட்டு இருந்தேன் 10 சென்ட் போனா கூட 2x பார்க்கலாம். சார் ஏகேடி சார் ஒரு வாலடைல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ஏதாவது இருந்ததா? இப்போ பை பண்ணி ஏதாவது ஆவரேஜ் பண்ணிக்கலாமா சார்? இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். அன்னைக்கு அந்த அவங்க அந்த ப்ரொபோசல் வந்ததுக்கு அப்புறம் அது இருந்ததா வாலட்டாலிட்டி? நான் அதுக்கப்புறம் பார்க்கல. எது இல்ல சார், அப்படியே நிக்கு சார் ஸ்லோவா. ஏன்னா இந்த ஏஐ காயின்ஸ் கொஞ்சம் ஏறும் போதும் அதுவும் ஏறணும். அது ஏஐ பேஸ்டு காயின் தான். ஏகேடி, ரெண்டர், கியூபிக் வந்து தோஜ் மைனிங் உள்ள கொண்டு வரனால கொஞ்சம் ஏறி இருக்குன்னாங்க. இப்போ ரொம்ப கீழே இருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, நேற்று தான் பார்த்தேன் அதோட ரேட்டு, கியூபிக் காயின் மட்டும். மற்றபடி வேற எந்த காயினும் பெருசாக மூவ் ஆகலை. ஏஐல எல்லாம் மூவ் ஆகும்னு நினச்சேன், எதுவும் மூவ் ஆகலை. லெட்ஸ் see. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எஃப்இடி காயின் எப்படி சார்? ஃபெச் ஓகே தான், பட் ஏஐல இருக்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. பட் அதில் 2 பேர் வெளியில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 காயினாக இருந்ததா? ஸோ ஃபஸ்ட்டு ஓஷன் வெளில போச்சுன்னாங்க. இப்போ இன்னும் வெளில போகிறதுக்கு ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அதில். தட்ஸ் ஆல். அந்த அமால்கமேஷன், அதாவது வந்து எல்லாரும் ஒன்றா அதை சேர்த்து ஒரு பெரிய மார்க்கெட் கேப்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. பட் அது அந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகலை அவங்க நினைச்ச அளவுக்கு ஃபெச்சை பொறுத்து. பட் ஃபெச் நல்ல ப்ராஜெக்ட். ட்ரேட் எடுக்கலாமா சார்? ஓரளவுக்கு ரெக்கவரி காயின் போகும். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சார். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு சொல்கிறேன். ஐபி காயின் சொல்லிருந்தீங்க இல்லையா? அது ஷார்ட் டர்ம் டார்கெட் எவ்வளோ இருக்கு சார் போகும்? இப்போ $2.5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சார்? $2.5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். ஏன்னா ரொம்ப நாள் கீழே இருக்காது, ரொம்ப நாளாக கீழே இருக்காது. கிட்டத்தட்ட 80 சென்ட் 70 to 80 சென்ட்ல ரொம்ப நாளாக இருக்கு. ஸோ இங்கிருந்து பம்ப் ஆச்சுன்னா ஒரு 1x ஆகுது, ஈஸியாக டக்குன்னு போகணும். லெட்ஸ் see. சார் இப்போ சார் இந்த மார்ச் எண்ட்ல நீங்க பிடிசி பிரைஸ் ப்ரெடிக்ஷன் 80 to 81 சார். அதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போ இந்த மந்த் எண்ட் க்ளோசிங்கை பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே சார். மந்த் எண்ட் எப்படி க்ளோஸ் பார்ப்போம். ஆல் காயின்ஸ் பிஹேவியர் இருக்கும்ல சார்? ஆமா. ஒன்ஸ் வந்து இது ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னு சொன்னா தான் ஆல் காயின்ஸுக்கு ஒரு அந்த ஆல் காயின்ஸ் நம்பிக்கை வரும். கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி கூட சேர்ந்து இழுத்துட்டு போகும். இல்லைன்னா டப்புனு அதுவும் கீழே ஓடி வந்துடும். அது கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் இதுவும் பழைய எப்படி மேலே போன மாதிரி போயிட்டு கீழே வந்துடும். எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 2-3% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆல்ட் அவ்வளோதான் ஏறி இருக்கு, பெருசாக ஏறலை. ஏன்னா பிடிசி ஒரு 5% இருந்துச்சுன்னா இது ஒரு 20-25% வரைக்கும் ஏறும் யூஸ்வலாக ஆல் காயின்ஸ். ஸோ அந்த மாதிரி எதுவும் இந்த வாட்டி ஏறலை. ஒரு சில காயின்ஸ் மட்டும் அங்கங்கே ஏறி இருக்கிறது, எல்லா காயினும் ஏறலை. ஒரு 5% பிடிசி எவ்வளோ ஏறிச்சு அதே அளவு தான் ஆல் காயின் ஏறிட்டு இருக்கு. அது மாதிரி ஏறக்கூடாது, கொஞ்சம் அது ஒரு 5 ஃபோல்டாவது ஏறணும். 5னா 25% ஏறணும். சார் இப்போ இந்த டிஓ காயின் சொல்லியிருந்தீங்க, அது இப்போ ரீசன்ட் இன்டிகிரேஷன்ல 200 கீழே ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம்? இல்லை, எப்பவுமே ஒரே ரேஞ்சில் இருக்காது, கீழே வந்துட்டு தான் போகும். ஸோ அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு டேக், ஜஸ்ட் வெயிட் ஃபார் தி ரைட் டைம். அது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து
2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து எப்ப வாங்குறோம், என்ன ரேட்டுக்கு வாங்குறோம், எப்ப விக்கிறோம், என்ன ரேட், எப்ப விக்கிறோம், என்ன ரேட்டுக்கு விக்கிறோம். இது 2மே நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். வாங்குறதும் கரெக்டா வாங்கணும், விக்கிறதும் அதே மாதிரி கரெக்டா வைக்கணும். சரி, நான் எல்லாரும் வந்து ஐயோ எல்லாரும் ஐயோ இவ்வளவு ரேட் போகுது அவ்வளவு ரேட் போகுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கவும் கூடாது. ஸோ எல்லாரும் பயப்படும் போது வாங்கணும், எல்லாரும் ஆசைப்படும் போது வைக்கணும். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ஓ இது வந்து அடுத்த பிட்காயின் போல இருக்கு, எல்லாம் ஒரு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இங்க ஒருத்தர் சொல்றாங்க, அங்க ஒருத்தர் சொல்றாங்க, அந்த இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க, அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இத்தனை அக்கௌண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவு சொல்றாங்கன்னு அப்படி நினைக்காதீங்க. அது டேஞ்சர் சிம்பிள்னு அர்த்தம். அது ஒரு டேஞ்சரான ஒரு அறிகுறி அது. ஸோ எல்லாருமே வந்து அந்த கிரேடுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்போ வந்து நம்ம விற்கணும். ஸோ அதனால ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுங்க. புதுசா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட். ஏன்னா வந்து 140 இருக்கும்போது சூப்பர் பிரைஸ். அது 100க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னா நான் வரல, வந்துருச்சுன்னா அருமையான பிரைஸ். அது வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 100க்குள்ள வரும் போல இருக்கு இந்த வாட்டின்ட்டு. கீழே அது வராத பார்த்துட்டு நான் அதுக்காக 94 போட்டு வச்சேன். அது ஒழுகல எனக்கு. 144 விழுந்ததுக்கப்புறம் எனக்கு விழுகல. ஆனா என்ன வேணாலும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நடக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே சார். குட் ஈவினிங் சார். நான் செந்தில் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். 2 கேள்வி சார். சொல்லுங்க. நேத்து போட்ட வீடியோ அப்லோட் பண்றீங்களா இல்ல அத பண்ண மாட்டீங்களா? நேத்து எந்த வீடியோ? நேத்து நீங்க ஒரு லைவ் இருக்குன்னு சொன்னீங்களா? அது நேத்து தேதின்னு போட்டு வச்சு விட்டாங்க, தேதியை மாத்தி போட்டுட்டேன். அப்படிங்களா? சரி, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிருந்தேன். தேதி தெரியாம 15ஆம் தேதின்னு போட்டு வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. அப்புறமா சரி ஓகே சார். இதுல இப்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அதனால ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஏற்கனவே அதை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும்னு பாத்துக்கிறேன். சரி. இந்த இயர் இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன அவுட்லுக் எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு ஜஸ்ட் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் பேசினாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவர் தான் பேசினாரு, நான் பேசிட்டேன். ஓகே, அப்ப நான் அப்லோட் பண்ணும்போது பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஒரு 3 ப்ராஜெக்ட் சொன்னேன் சார், அது கொஞ்சம் எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்ல, வேண்டாம். புதுசா இந்த ப்ராஜெக்ட் போக வேண்டாம். நான் இன்கேஸ் நான் ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணேன்னா கண்டிப்பா உங்களை அப்டேட் பண்றேன். நீங்க அப்போ வாங்க, எதுவும் வேண்டாம். வெப்சைட்லாமே நல்லா இல்ல. அப்படி? ஆமா, நானும் வெப்சைட் போய் பார்த்தேன். வெப்சைட் ஒரு மாதிரி இருக்கு, ப்ரொஃபஷனலாவே இல்ல. அவரு இன்வால்வ் ஆயிருக்கிறதால, அவர் ஃபண்ட் பண்ண ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் எக்ஸைட் ஆயிருந்தேன். இல்ல வேண்டாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மணியை. ஓகே ஓகே சார். ஏன்னா அவங்களுடைய ஜிட்டப்ல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இது 3 தான் வந்துட்டு ரியல் ஏஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. பட் எவ்வளவு தூரம் இவனுங்க சொல்லுவானுங்க, ஆத்துறதெல்லாம் நல்லா ஆத்துவாங்க, இறங்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. வேணாம், அது ப்ரொஃபஷனலாவே இல்லை எதுவுமே. அவங்களுடைய ஒர்க்கஹாலிக்ஸ், அந்த ஒர்க்கை பார்த்தாலே ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். சைட்ல இருந்து அவங்களுடைய ஹேண்டில்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால அப்பயே அதை பார்த்துட்டு ஓகேடா இது வேணாண்டா அப்படின்னு. அது காப்பி கேட் மாதிரி தான் இருக்கு. நான் அப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி வேணா பார்த்து சொல்றேன். சரி ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க சார். என் நேம் அருண் சார். லாஸ்ட் 3 டேஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஏஐ காயின்ஸ் இருக்குல்ல, லைக் பெட்டன்ஸர், வர்ச்சுவல், ரெண்டார், ஃபெட். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே 40 to 50% வந்து கொஞ்சம் பம்ப் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் சில பேர் என்ட்ரி கொடுன்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் இப்போ மார்க்கெட் பம்ப் ஆகுதுன்னு தான் குரூப்பில் போடுறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரேலி மாதிரி, இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்ட்ரி கொடுக்கலாமா, இல்லை அகெயின் இந்த ஏஐ காயின்ஸ் எல்லாம் பெரிய ஏஐ காயின்ஸ் அகெயின் இது டம்ப் ஆகிட்டு மறுபடியும் ஆல்ரெடி இருந்த அந்த என்ட்ரிக்கே வந்துடும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார்? இல்லை, யூஸ்வலாகவே வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் ஹையர் அப்ஸ், அதாவது ஹையர் ஹைஸை வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அது ஒரு சிச்சுவேஷன்ஸ் நிறைய வந்து சாதகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2022 ஏஐ காயின்ஸ் ஒவ்வொரு காயினும் 40x 50x பண்ணிச்சு மினிமமா, 40x 50x. 22 எண்டு 23 கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குப்பை காயின் ஏஐன்ற பேர் இருந்தாலே எல்லாமே 30x 40x. ஸோ அப்போ வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் ஏஐன்றது வெளியில வருது. அதுக்கப்புறம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து அதுக்கு சாதகமாக இருந்தது, அதனால அப்படி போச்சு. இப்போ அப்படி கிடையாது சுச்சுவேஷன்ஸ். ஸோ பம்ப் ஆகும், அப்புறம் மறுபடியும் கீழே வந்தோம், அப்புறம் பம்ப் ஆகும், அப்புறம் கீழே வரும், அப்படி தான் இருக்கு. ஸோ பம்ப் ஆகும்போது மறுபடியும் வாங்கணும்னு நினைக்காதீங்க. வெயிட் ஃபார் தி ரீட்ரேஸ்.
சின்ன ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு பை ரேஞ்சுன்னு வச்சிருப்பீங்க, அந்த ரேஞ்ச் வந்தா மட்டும் வாங்கணும்னு வெயிட் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்குறோம்ட்டு வாங்கிட்டு எனக்கு 20% லாஸ், 50% லாஸ், 1x லாஸ், 2x லாஸ்ன்னு உட்காந்துருக்காங்க. வெயிட் ஃபார் தி ரைட் டைம் டு பை. பை பண்ணும்போது கண்டிப்பா எல்லாரும் சொல்றாங்களேன்ட்டு டப்புன்னு வாங்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும்தான் வாங்குறேன்னு அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆர்டர் போட்டு வைங்க. வந்தா வாங்கலாட்டி அடுத்த பாயிண்ட் நோக்கி போய்கிட்டே இருங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதிகமாக ஆண்டோ வந்து இதுக்கப்புறம் இப்போ 20 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லும் போது 12 ருபீஸ் நீங்கள் போட்டுங்கன்னு சொன்னீங்க. இல்லை ஆர்டர் விழுகல அதுவும் எனக்கு. ஆண்டோ வந்து பேக்ட் அப் பை பிளாக் ராக், அது மட்டும் நல்லா தெரியும். ஸோ அதனால ஆர்டபிள்யூ செக்டரோட கிங் அவன் தான். ஏன்னா வந்து பெரிய டீமோட பேக்கப் இருக்கனால. ஸோ தட் இஸ் தி மெயின் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. அது கீழே வராம இருக்காது. இன்கேஸ் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட்ல கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோவை பை பண்ணிட்டே வாங்க. அது மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கோங்க. ஓகே சார். ஆண்டோ இல்ல. ஓகே சார். ஜூபிட்டர் வந்து டெக்ஸ் ஃபார் சொலோனா ஓகேஷ் ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் இன்னொன்றும் சொல்கிறேன், சொலோனாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய ஃபியூச்சரில். ஜஸ்ட் அதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரே ஒரு விஷயம் சார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, இப்போ வாங்கலாமா அந்த மாதிரி. அது நீங்க சொன்னது என்னோட பெர்ஸ்பெக்டிவும் ஒண்ணு இருக்கு, அது நீங்க கரெக்டா இருந்தா சொல்லுங்க. இப்போ இந்த வாரம் எஃப்எம்சி மீட்டிங் வரப்போகுது. எப்பவுமே கடந்த ஒரு 3 to 6 மாசம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எஃப்எம்சி மீட்டிங் வரதுக்கு முன்னாடி அப்படியே ஏத்துறாங்க. அந்த மீட்டிங் வந்தவொடனே அடிச்சு கவுத்துடுறாங்க, திருப்பி அப்படியே சொருன்னு இறங்குது, திருப்பி அப்படியே சைட் வைஸ்ல போய் திருப்பி இதே தான் மாசம் மாசம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக இது சொல்றேன். இந்த வாரம் எஃப்எம்சி இருக்கிறதால தான் இப்போ இது பம்ப் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நடத்துக்கலாம். வேற காரணங்கள் கூட இருக்கும். இந்த நாளைக்கு 17ஆம் தேதி நாளைக்கு இங்க மத்தியானம் 2:30 மணிக்கு வரும். உங்களுக்கு ஊர்ல ராத்திரி ஒரு 2-3 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி இறக்கி விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டு திருப்பி இறங்கின்னு போயிடும்னு நினைக்கிறேன். பாப்போம். பட் தவிர நீங்க ரைட் பண்ணி கண்டிப்பா. வேற சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு 4 இயர் சைக்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த புல் சைக்கிள் வந்து முடியும் போது எப்பவுமே இந்த இப்போரியல தான் முடியும்னு சொல்லுவாங்க சார். பட் இந்த டைம் அந்த 17, 21 அந்த பழைய சைக்கிள்லாம் பார்க்கும்போது எப்பவுமே வந்து அந்த கிரிப்டோ வந்து அந்த புல் முடியும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போரிய ஸ்டேஜில் தான் முடியும் சார். பட் இந்த டைம் வந்து பிட்காயின் வந்து 126 வந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த டாமினன்ஸ் வந்து அதே லெவலில் தான் இருக்கு. பட் இப்போ இந்த டைம் மாறுமா அதே மாதிரி தான் இருக்குமாங்க சார்? இல்லை, ஆக்சுவலி பிட்காயின் மட்டும் ஓரளவுக்கு அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணிச்சு. ஆல்ட் எதுவுமே அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணல. அதுதான் யூஃபோரியா ஸ்டேட்ன்றது அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாரும் வந்து உள்ள இழுத்துட்டு வந்து போற மாதிரி. ஆக்சுவலி இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அது ஒரு ஃபேக்டர் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. யூஸ்வலா வந்து ஒரு பணம்ன்றது வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட் 200 ப்ராஜெக்ட்ல போற வேண்டிய பணம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ப்ராஜெக்ட்டுக்கு பிரியும் போது டோட்டலா டைல்யூட் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து அது டைல்யூட் ஆகிறதுனால என்ன ஆகலைன்னா ப்ராஜெக்ட்ஸ் பெருசா பம்ப் ஆகிறதுனால ரீட்டைலர் நிறைய உள்ள வரல. ரீட்டைலர் வந்து எப்போ உள்ள வருவாங்க பார்த்தீங்கன்னா பிடிசி ஏறும் போதுமே பிட்காயின்ன்ற பேர் தான் முதல்ல தெரியப்படணும் எல்லாருக்கும். கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்ல மாட்டேன், பிட்காயின் ஏதோ போடுறாங்களா, பிட்காயின் ஏறுதாமேன்னு சொன்ன கிரிப்டோன்ற பேரே நிறைய பேருக்கு தெரியாது, கிரிப்டோ கரன்சினே தெரியாது. பிட்காயின்னா கிரிப்டோ கரன்சின்னு நினைச்சிருக்காங்க. கிரிப்டோ கரன்சினா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படிதான் பிட்காயின் தான் தெரியும். பிட்காயின் மார்க்கெட்ல பயங்கரமா போகுதாங்க. பிட்காயின் அதாவது வேற கரன்சி போனாலும் பிட்காயின் ஒன்று இருக்காங்கப்பா, அது பயங்கரமா போகுதாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப பிட்காயின் மேல போகும்போதும் ஆல்ட்டெல்லாம் மேல போகாதனால நிறைய பேர் அதை பத்தி அதிகமா பேசல, மார்க்கெட்குள்ள புஷ் பண்ணல, டீ கடை வெளியில எங்கேயும் பேசாதனால ரீட்டைலர் உள்ள வரலாம். ரீட்டைலர் உள்ள வராதனால என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஆல்ட் காயின் வந்து பம்ப் ஆகல. ஸோ அது வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். இப்போ நீங்க சொல்றதுக்கு யூஃபோரியா ஸ்டேட்டே வரலன்றதுக்கு காரணம் அதுவும் சொல்லலாம். இன்னொன்று வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க நடத்துறதுக்கு ஃபண்டு வேணும். அதை நடத்துறதுக்கே ஃபண்ட் இல்லாத போது என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோக்கனை அவங்களே வித்துடுவானுங்க உள்ள டீம்லயே.
சம்பளம் கொடுக்கறதுக்கோ, ஓகே ஓகே ரெண்ட் கொடுக்கறதுக்கோ, இல்லைன்னா கம்பெனியை நடத்துறதுக்கோ, அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா கீழே போச்சு. அப்படி போகாம இருக்கிறதுக்கு இன்னொரு பிளான் அவனுக்கு வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்கன்னா டோக்கனாமிக்ஸை மாத்தி விடுறது. மாத்திட்டு டோக்கனை அதிகமாக்கி அவனுக்கு சர்க்குலேஷன் வெளியில விட்டு அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாளைக்கு ரன் பண்றது, அப்புறம் மூடிட்டு போயிடுறது. இப்படித்தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போனது. அதனாலேயே மக்களுக்கு என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்பிக்கை அதுக்குள்ள வரல, ஆல்ட்டுக்குள்ள. அது ஒரு மெயின் ரீசன் அந்த யூஃபோரியா ஸ்டேட் வராம இருந்ததுக்கு. இன்னொன்னு வந்து யூஸ்வல் திங்கை வந்து ஓரளவுக்கு அதை பிரேக் பண்ணி விட்டுட்டானுங்க அந்த பிட்காயினை தவிர மற்ற. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்து என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக் அது கீழே கொண்டுட்டு வராம அது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஃப்ளோ ஆகல. அதாவது மிட் கேப்புக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃப்ளோ ஆகவே இல்லை. அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஆகி வரும். அந்த ரொட்டேஷன் இதுக்கு முன்னாடி இந்த 2 சைக்கிள் அப்படிதான் இருந்தது. இந்த சைக்கிள் அது மாதிரி நடக்கல. டோட்டலி டிஃப்ரெண்ட் சைக்கிள் ஆல் டுகெதர். லெட்ஸ் see what's going to happen in near future. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஓவர் டைல்யூஷன் ஆனது ஒரு மெயின் ரீசன். நிறைய காயின்ஸ் இப்ப அதிகமா இருக்கு. நிறைய அதே மாதிரி அந்த ஃபெட்டோட ஒரு டெசிஷனும் அந்த குவான்டிட்டேட்டிவ் ஈஸினிங் இல்லாதது ஒரு காரணமா இருக்கலாம். ஆமா, இப்ப மறுபடியும் கொண்டுட்டு வரோன்றாங்க. அதான் வாரம்னு ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும்போது ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு வாரம்னு ஏதாவது நியூஸ் வருது. இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும்? இன்ஃப்ளேஷன், வாரு, ரெசெஷன், டார்கெட் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து வர முடியாத ஒரு 2% வச்சிருந்தாங்க. அந்த 2% வர விடவே மாட்டாங்களே. அதுதான் சார். அதான் இப்ப அதுக்குள்ள நமக்கு அந்த சைக்கிளே முடிஞ்சு போன மாதிரி இருக்குங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற நிக்சன் யாரோ ஒருத்தர் கை தூக்கிட்டே இருக்காரு. சார் சப்நெட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா சார்? நோ, சப்நெட்ஸ் வாங்க முடியாது. சப்நெட்ஸ் வாங்கணும், யூ காட் டு ஸ்டேக் இட் அண்ட் ஏர்ன் இட். அப்படிதான் வாங்க முடியும். செப்பரேட்டா சப்நெட்ஸ் எதுவும் வாங்க முடியாது. சப்நெட்ஸ் வாங்குறாங்க. சப்நெட்ல நான் ஸ்டேக் பண்ணது 64ல கொஞ்சோண்டு ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ரிவார்டு அதாவது இன்னும் 1 மாசம் ஆகல எனக்கு. 64னா ஷூட்ஸ்ல ரிட்ஜஸ், அதாவது ரிட்ஜஸ்லயும் கொஞ்சம் ஸ்டேக் பண்ணிருக்கேன். 10 அந்த 10க்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு ஒரு 15 to 17% வந்துச்சுன்னா கூட ஓகேன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டேக் பண்ணலான். ஏன்னா ரூட்ல தான் நான் வச்சிருக்கேன். ரிஸ்க் எடுக்க விரும்பல எதுவும். என்ன பின்னாடி போட்டு. ஓகே சார். ஷூட்ஸ் அதோட ஈல்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். 80% மேல இருக்கு ஏபிஒய். ரிட்ஜஸ் கொஞ்சம் கம்மி தான், 44. இல்ல கம்மிக்கு வந்து எமிஷன்ஸ் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. நார்மலா ஒரு 10% எமிஷன் இருக்கு. ஓவரால் வரக்கூடிய டிஓட எமிஷன் வந்து சூட்ஸுக்கும் ரிட்ஜஸ்க்கும் கிட்டத்தட்ட 10% கிட்ட. அதுதான் மெயினா பாக்குறேன். அந்த ஏபிஐ இதெல்லாம் நான் பாக்கல. அந்த எமிஷன்ஸ் ஓகே. அதனால நமக்கு அதுக்கு ரிவார்டு அந்த அளவுக்கு 17 to 20% கிடைச்சா போதும். 6 to 7% கிடைக்காது. ஒரு 10% எக்ஸ்ட்ரா கிடைச்சுன்னா ஓகேன்றதுக்காக அதுல வச்சிருக்கேன். அதுவுமே 10 தான் சும்மா ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். 1 மாசம் கூட ஆகல. 1 மாசம் 7ஆம் தேதி நினைக்கிறேன். 7ஆம் தேதி 3ஆம் தேதியோ வர மாசத்துல போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். ஏப்ரல்ல 1 month. ஓகே சார். ஆனா ஷூட்ஸ் அவங்களோட ரெவென்யூ ஃபுல்லா வந்து சப்நெட் டோக்கன்ஸ் இது கன்வெர்ட் பண்றாங்க சார். கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பைபேக் பண்றாங்க அவங்க டோக்கன்ஸ். நீங்க எதுவும் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன் சார். நான் ஷூட்ஸ் வச்சிருக்கேன், ரிட்ஜஸ், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் சார். ஃபைன் நல்லா இருக்குன்னாங்க. சப்நெட் 3 நல்லா இருக்குன்னாங்க. இன்னைக்கு சப்நெட் 3 அஃபைன் வந்து 1 to 1 அது. சில ரெப்யூட்டட் திங்ஸ்ல மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதுலாம் வைக்காதீங்க. சில திடீர்னு நிறைய கொடுப்பாங்க, பட் எடுக்க முடியாது, மாட்டிக்குவோம். அதனால ரெப்யூட்டடா இருக்கக்கூடிய சப்நெட்ஸ். ஏன்னா சூட்ஸ் தான் இப்போதைக்கு 100 மில்லியன் மார்க்கெட் கேப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்நெட் டு கேப்சர் 100 மில்லியன் மார்க்கெட் கேப். நேத்து முந்தானத்து நியூஸ் பார்த்தேன். எனக்கு ஷூட்ஸ்ல இருக்க 10 வச்சிருக்கேன். ஓகே சார். நான் கொஞ்சமா என்டர் பண்ணேன். இப்போ ஒரு 25% என்னோட டாவ் வந்து டீட் ஆகுது. இன்க்ரீஸ் இருக்கு. ஓகே. ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற எதுவும் சார்? ஒரு கேள்வி ஒன்று. இப்போ இந்த ஷூட்ஸ்ல எல்லாம் ஸ்டேக் பண்ணலான்றீங்களா? அது எப்படி பண்றது சார்? அது சப்நெட் 0க்கு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அது பிரகாரம் பண்ணோம். இப்போ அதே மாதிரி சப்நெட் 64ல போயிட்டு போடணும். நான் அப்ப நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன்.
சரி, ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நானும் ரொம்ப நாளா இந்த ஷூட்ஸை பத்தி கேட்கணும்னு ஒரு 6 மாசமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அப்படியே கேட்டதுங்கன்னா சரி நான் மாத்தி கேட்டு ஏதாவது விட்டுருப்பேனே. சும்மா ஒரு மினிமம் ஒரு 25% போட்டு வைங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ் பார்த்துட்டு அப்புறம் மாத்திக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். நான் போய் என்ன போட சொல்லியிருப்பேனே. ரிஸ்க் இல்லாம நம்ம இருக்குன்னா நாலேஜ் ரொம்ப ஜீரோல போட கம்மி. சொல்லிடுறது. சப்நெட் ஜீரோல எதுவும் அதனால ரிஸ்க் நீங்க கிடையாது. எப்பயுமே ஒரு வாட்டியை மென்ஷன் பண்றது ஜீரோலே கம்முன்னு ஆமா, வச்சுக்கீங்கன்றீங்க. தெரியாம அதுக்கப்புறம் எங்கேயாவது யாரும் மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்றது அத. இப்ப அதுல பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி 1 சென்ட் தான் சார் தராங்க. சரி, ஓகே, ஏதோ வந்துட்டு இருக்கேன்னு அப்படியே கம்முன்னு வச்சிருக்கேன். பட் சரி, இந்த ஷூட்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, ஆனா ஓகே. இதை பத்தி ஆமா, இப்போ என்ன ரீசெண்டா ஒரு 1 வீக்கா நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அதுதான் நல்லா இருந்தது. பிளஸ் அதுக்கு வந்து முன்னாடில இருந்து ஆமா. ஆமா, ஒரு 100 மில்லியன் மார்க்கெட் கேப் அது மட்டுமே பிடிச்சிருக்கு. ஓகே சார். அது அப்புறம் நான் உங்களை பர்சனலா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க நீங்க சார். அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை மாத்தி போட்டுருங்க. ஓகே. 64 சொன்னீங்க. 64. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் அகைன் அருண் சார். சொல்லுங்க சார். ஒன் டவுட் சார், நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ காஸ்பா இருக்குன்னு சொன்னீங்க ஒரு முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ காஸ்பா இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? ப்ளஸ் உங்களோட டார்கெட் ஃபார் 2000. ஓகே, உங்க டார்கெட் ஃபார் 2028 எவ்வளோ சார் ஃபார் காஸ்பா? காஸ்பா வந்து மினிமம் 30 சென்ட்ஸ் ஆகுது போகணும் சார். நான் $1 அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் 30 சென்ட்ஸுக்கு வந்துட்டேன். ஓகே 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 சார். சார் செகண்ட் திங், இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நம்ம யாருமே அந்த அளவுக்கு போகல மார்க்கெட். ஸோ அட்லீஸ்ட் செகண்ட் குவார்ட்டர் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? உங்க வியூ என்ன சார்? எல்லாருமே அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றான். ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் நடக்கவே மாட்டேங்குது. அதுதான் நாங்க சிக்கலா இருக்கு. ஏன்னா எல்லாருமே யாருமே earn பண்ணல லாஸ்ட் ஒரு ஆமா, உண்மைதான். அதாவது 24 எண்டுக்கு அப்புறமா ஒரு இந்த கிரிப்டோல யாருமே earn பண்ணல. 24 வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. 24க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டோட்டலி இட் ஹஸ் பீன் கொலாப்ஸ்டு. டோட்டலி எல்லாம் டவுன் எல்லாம் டவுன் தான் ஆச்சு. மேல அதுவும் என்ன சொல்லணும்னா ட்ரம்ப் என்னைக்கு ஏறி உட்கார்ந்தாரோ அன்னையில இருந்தே முடிஞ்சு போச்சு. ஆமா சார். ஸோ அதான் எல்லாருமே டார்கெட்டே 2028 தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போதான் இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் யாருமே எந்த ஐடியாவும் இல்லை சார். ஸோ 2 விதமாக சொல்கிறாங்க சார். சில பேர் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர், தட் மீன்ஸ் ஏப்ரல் டு ஜூன் வந்து மார்க்கெட் பம்ப் ஆகுன்றாங்க. ஒரு சில பேர் வந்து ஆல்வின் சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து பிட்காயின் கீழே போய்டுன்றாங்க. ஸோ எங்களை மாதிரி ஆளுக்கு புரியல. ஸோ செகண்ட் குவார்ட்டர்லேருந்து ஒன்று மேலே ஏறி அப்படியே போயிடுமா, இல்லை செகண்ட் குவார்ட்டர் மேலே மார்க்கெட் வந்துட்டு அப்புறம் டவுன் ட்ரெண்ட் போகுமா? இது உங்களோட இல்ல, நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியே சொன்னேன். மே, ஜூன், ஜூலைல பம்ப் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி அக்டோபர், நவம்பர்ல ஃபுல் டம்ப் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குது, அது வேற. பார்ப்போம். ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்துட்டே தானே இருக்காங்க. வார் நியூஸ், அந்த நியூஸ், இந்த நியூஸ், ஏதாவது ஒன்று கருமத்தை கொண்டு வந்துடுறானுங்க. மார்க்கெட்டை கீழே கொண்டு ஏதாவது சொல்லி கொண்டு வந்துடுறானுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸை கொடுத்தாது கொண்டு வந்துடுறானுங்க. ஏற்கனவே கீழே இருக்கும், அதோட கீழே வச்சிடறானுங்க. ஓகே சார். அப்படி பிடிசி மறுபடியும் டம்ப் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் சார் மேக்ஸிமம் கீழே போகணும்? 45 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வேற சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நீங்க நிறைய டாபிக் பத்தி பேசுறீங்க. இப்போ வந்து புதுசா வந்துட்டு ஒரு இது நான் நேற்று கேள்விப்பட்டேன். என்னது? இது இன்னும் நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகல. கிரிப்டோ அசெட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனலா ஒரு லா எடுத்து வர மாதிரி பேசுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு எல்லா நாட்டிலயும் இப்போ நீங்க வந்து பைனான்ஸ் இன்டர்நேஷனல்ல தானே வாங்கி நீங்க ட்ரேட் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க வேற கண்ட்ரில அதோட டொமைன் ரெஜிஸ்ட்ரி இருந்தா கூட அந்த நாட்டுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா நம்ம நாட்டுல அது டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வராது அப்படின்றதெல்லாம் போய் டிஃபை எல்லாமே நீங்க ரிப்போர்ட்டிங்கா வர மாதிரி இருக்குன்றாங்க. அதுல பல நாடுகள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு சைன் அப் ஆகியிருக்காங்க, அவங்க எல்லாம் கம்ப்ளை ஆகுறாங்க. நம்ம நாடு வந்து இன்னும் வந்துட்டு கம்ப்ளைல வரல. 29ல தான் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு கம்ப்ளை ஆக போறாங்க. 29ல நம்ம நாடும் ஆமா நம்ம நாடு அப்புறம் ஆமா எல் சால்வதோர் இன்னும் ஒரு நாடு வந்து இதை பத்தி ரெகுலேஷன்ஸை பத்தி இன்னும் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் நிறைய
ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ எப்பயாவது உங்களால கண்டிப்பா நான் முடிஞ்சா பாக்குறேன், நான் நீங்க பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு என்ன டீட்டெயில் மட்டும் அது அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அலசி பார்த்துட்டு நான் அப்புறமா வீடியோ ஒன்று பண்ணிடுறேன். ஓகே. அது என்ன நான் யோசிச்சேன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி தான் இந்த நேரத்துக்கு. பட் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோவா இல்ல இருக்கும் இல்ல நிறைய இது பேருக்குன்னு தேவையில்லாத அணி, உனக்கு தேவையுள்ள அணின்றதை விட ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும். அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது ஆஸ் இன்வெஸ்டர் அது கண்டிப்பாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்றது இருக்கணும். அதனால தான் நான் நிறைய வீடியோ அது ஆமா. மாதிரி நான் நிறைய போடுறது. பாக்குறாங்க பார்க்காம போறாங்க, அதை பத்தி ஏன்னா நான் வந்து கவலைப்படுறது யாருக்காவது யூஸ் ஆகும் போடுறது. யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஆமா அதுதான் அந்த வார்த்தை தான் எனக்கு டக்குன்னு வரல. யாரோ ஒருத்தர் வலிக்கு விழாம ஆமா இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல். ஏன்னா இப்ப நிறைய பேரோட ஐடியா என்ன இருக்குன்னா டிஃபைல இருந்தா நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ம். இங்க வந்து இப்போ வந்து இந்த வருஷத்துல இருந்து வந்து டாக்ஸ் ரிப்போர்ட்டிங்ல வந்து 1099 ஒரு ஃபார்ம் வந்து உங்க எக்ஸ்சேஞ்ச்ல இருந்தே கொடுத்துட்றாங்க. ஓகே 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 அதை வந்து டைரக்டா வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப அவங்க வந்து உங்களை வந்து 2 வருஷம் முன்னாடில இருந்தே வந்து நீங்க கிரிப்டோ ஹோல்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ம் அதுக்கப்புறம் போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து டிஃபைல வச்சிருந்தாலும் அதை நீங்க வந்து ஆமா இல்லன்னு பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. ஓ இப்போ வந்து இந்த 1099 ரிப்போர்ட் வந்த பிறகு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க எப்படி புக் மெயின்டைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எது ம் எது வாங்கினேன், என்னன்னைக்கு வித்தேன், எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன், எவ்வளவு பிரைஸ்ல வித்தேன், ம் அதை எல்லாத்தையும் நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க தான் கேட்கணும். இன் கேஸ் உங்களுக்கு ஆடிட் வந்துச்சுன்னா உங்க ம் தலையெழுத்து அதை நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே வர்றதுக்கு. ஸோ இது நாளைக்கு நம்ம ஊர்லயும் வரும். நம்ம ஊர்ல வந்துட்டு எங்கேயாவது ஓரளவுக்கு எவனையாவது வச்சு போராடலாம். நம்ம ம் ஊர்ல வந்து எப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் காமன் மேனை போட்டு நொறுக்குவாங்கன்னு கடவுளுக்கு கூட தெரியும். ம் அதனால அது இப்போதுல இருந்தே நமக்கு டைம் இருக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ஸோ இப்போ ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஒரு ஓகே ஓகே விழிப்புணர்வு நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுத்தானா ஒரு நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு கண்டிப்பா தோணுச்சு. கண்டிப்பா ஒன்று பண்ணிடலாம். அதை நான் சொல்றேன். அது இருக்கும், அது மைக்கா ரெகுலேஷன்ஸ் எல்லா ரெகுலேஷன்ஸும் பத்தி ஒரு தடவை பேசணும். இது பேர் என்ன சொல்றாங்கன்னா CARFன்னு சொல்றாங்க சார். கிரிப்டோ சிஆர் அசெட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஓகே ஆமா ஓகே ஓகே கிரிப்டோ ஆஸ் அ ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஓகே ஓகே ஆமா சார். நான் செக் பண்றேன். அது வந்து எல்லா நாடுமே அதுல வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாவே எந்த நாட்டுல ஆல்ரெடி அதுல இருக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் அதுல வந்து நம்ம இந்தியா அப்புறம் சால்வதோர் இன்னும் 2 நாடு வந்துட்டு இதை பத்தி வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி வந்து அவங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. அவங்க எப்போ கம்ப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போடல. பட் யூஎஸ் வந்து 29ல வந்து கம்ப்ளை ஆவாங்கன்னு போட்டிருக்கு. ஓகே 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 நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். பார்த்துட்டு ஒரு வீடியோ ஓகே போட்டு சார். வரேன், அது ஒன்றும் பிரச்சனை. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ எதுவாக இருந்தாலும் போடலாம், அதனால ஒன்றும் கிடையாது. வியூவர் வராங்க, வியூவர் போறாங்க, அதை பத்தி இது ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கும் ஆமா அவ்வளவுதான் ஆமா ஆமா நினைக்கிறேன் நான். ப்ரிப்பரேஷன் சொல்றதை விட ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஒன். யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனா ஓகே தான். ஆமா. ஏன்னா நிறைய பேரு என்ன மாதிரி எனக்கே வந்து நிறைய விஷயம் 99% ஒண்ணுமே தெரியாது. ஒரே ஒரு % ஏதோ இங்கே அங்கேயும் கேட்டுட்டு அது சார் இது சார்னு அப்படி வந்துட்டு சும்மா புருட்டா விடுறதோட சரி, தவிர வேற பத்தி டெக்னிக்கல்னோ எதுவுமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி 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 சும்மா 4 பேர் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி பிட்காயின்னா கிரிப்டோ. அதுக்கப்புறம் 2 விஷயம் தெரியும். ஒண்ணு டெலிகிராம்ல சைன் அப் பண்ணிக்க, இல்ல ஜிட்டாப்ல சைன் அப் பண்ணிக்க, இல்லைன்னா ஒன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல சைன் அப் பண்ணிக்கன்றாங்க. ஓகே இவ்வளவுதான் தெரியும். அது மீறி அது உள்ள சொல்ற விஷயங்க கருத்தெல்லாம் ரொம்பவே ரொம்ப எங்க மூளைக்கு அப்பாற்பட்டது. மேபி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு ஓகே ஓகே இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். உண்மைதான் உண்மைதான். கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது ஓரளவுக்கு. ஆமா ஆமா. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேற எனிதிங் எல்ஸ்? வேற எதுவும் டவுட் யாருக்கும் இருக்கா? செஷனை க்ளோஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பிட்காயின் வெர்சஸ் பெட்டன்சார்ன்ற வீடியோவும் ஆல்ரெடி ஷார்ட் கட் வீடியோ நான் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன், நாளைக்கு பண்ணிடுவேன், பாருங்க அதையும். ஏன்னா அதில் அந்த கிளினிக்கல் டேட்டாஸோட தெளிவாகவே கொடுத்துருப்பேன். என்னென்ன டேட்டா இருக்குது, இதுக்கு உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன, ஒய் பீப்புள் ஆர் டாக்கிங் லைக் தட், ஏன் அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, உண்மையிலேயே அதில் பின்னாடி என்ன இருக்குது, ஸோ எப்படி அந்த எமிஷன்ஸ் இருக்குது, பிட்காயினில் எப்படி இருக்குது, இது பிட்டன்சாரில் எப்படி இருக்குன்ட்டு அந்த இது டோட்டலாக ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஒன்று பண்ணிட்டேன். நேற்று தான் ஷூட் பண்ணேன். அதை ஷூட் பண்ணி ஏற்றியும் வச்சுட்டேன், இன்னும் ஸ்கெடியூல் பண்ணலை, அப்படியே இருக்குது சும்மா. அப்புறமா நான் ஸ்கெடியூல் பண்ணி விட்றேன், அதையும் பாருங்கள். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா
2013 2012 எல்லாம் மிஸ் பண்ண மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸில் இப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மேபி அந்த மாதிரி போகணுன்னு சொன்னால் அது நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய டஃப் டைம்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா பிட்காயின் ஃபேஸ் பண்ணதை விட பெருசாக வேறு எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்காது. அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இதுவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ பிட் டென்ஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் சிஇஓ, அந்த பர்டிகுலர் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாக்கோப்ஸ் வந்து டோட்டலாக ரிசைன் பண்ணிவிட்டு அந்த சூடோ கீ மாஸ்டர் கீயை டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு வெளில வந்துட்டா டோட்டலாக கம்யூனிட்டி தான் அதை ரன் பண்ணுது, பிட்காயினை ரன் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா அவரை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, உட்கார வச்சு கவர்மெண்ட் மிரட்டும், கார்பரேட்ஸ் மிரட்டும், வெளியில் வந்துடுறது நல்லதுன்னு வெளில வந்துடுறாங்க. லெட்ஸ் சி. இப்போ அவர் ஒரு சப்நெட்டை ரன் பண்ணுறாரு. அவர் அதை விட்டுட்டு அவர் சப்நெட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அந்த வீடியோவும் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? செஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓவராலா மார்க்கெட்ல வந்து இப்போதைக்கு ஸ்விட்சிங் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? நம்மளோட ரெகுலர் காயின்ஸ் ரியோ, நாக்கா, மாவியா இல்லை ஸ்விட்சிங்னா அதாவது இங்கிருந்து அங்கே மாற்றிக்கிறதுக்கா? வேற காயின்ல ஏதாவது வந்து நம்ம மாற்றி எடுத்து புதுசாக இருக்கிறத கேட்குறீங்களா? புதுசாக நான் எதுவுமே பார்க்கல. புதுசில் நான் எதுவுமே இப்போ ரீசெண்டாக எதுவுமே நான் பார்க்குறதும் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப காப்பி கேட் ப்ராஜெக்ட் தான் நிறையா வருது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ட்ரேட் இன் ஹைப்பு. ரிவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள். ரிவர் அதில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். இதை தவிர டிஓவோட கூட ட்ரேட் பண்ணலாம். நிறைய வோலட்டாலிட்டி இருக்குது. ஸோ சொலோனாவில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் யூ கேன் மேக் சம் ட்ரேட்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு 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 10% 20% வித்துட்டு வாங்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஐ மீன் விர்ச்சுவல்ஸ் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது. மற்றபடி எதுவும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் ஃபார் த ரைட் டைம் டு பை. எப்பவுமே கீழே இருக்கும்போது பை பண்ணாமல் எப்பவுமே மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே போகும்போது தான் நான் வாங்கட்டுமா நிறைய பேர் கேட்குறாங்க. அது தயவுசெய்து அந்த பர்டிகுலர் மென்டாலிட்டியை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் க்ரீனில் இருக்கும்போது பை பண்ணாதீங்க. ரெட்டில் இருக்கும்போது, ரெட்லன்னா எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது பை பண்ணுங்கள். எல்லாரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தாலே ஹைப்பு கிட்டத்தட்ட 38 39 போன பிறகு ஐயோ இவ்வளோ பேச்சுன்னு நினைக்கிறாங்க. 25 வாங்குறதுக்கு யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. 39 40 மேலே போகும்போது அப்போ தான் எல்லோரும் வாங்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் பயப்படும் போதும் வாங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. ஸோ ஓவராலா நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஏதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் மந்த்லி இதுன்னு சொல்லி பண்ணுங்க. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாட் ஆன் எவ்ரி காயின். ரொம்ப கீழே வந்து டூ சம் டிசிஏ. ரொம்ப கீழே வந்து டூ சம் டிசிஏ. அதுவுமே லார்ஜ் கேப்ல இருந்தா பெட்டரா இருக்கும்ல சார்? ஆமா, லார்ஜ் கேப்ன்றதை விட லார்ஜ் கேப்ல இருந்தா மட்டும் பெட்டர்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் செக் வெதர் தே ஹேவ் அடிக்வேட் ஃபண்ட் டு ரன் தி கம்பெனி. அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு போதுமான பணம் இருக்கான்னு பாருங்க, அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க, ஆட்கள் இருக்காங்களான்னு பாருங்க, டீம் இருக்கான்னு பாருங்க, சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதான் லார்ஜ் கேப் இருந்தால் மட்டும் இதெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாமே இருக்கணும். எந்த கேப்பா, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எதுவாக இருந்தாலும் இது எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், புது இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கா, ஏதாவது விசி புதுசாக உள்ள வந்திருக்காங்களா, புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணுறாங்களா, இது மாதிரி பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் இன்னொரு 1 year 2 year கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் தாக்கு பிடிச்சி நிற்கும். அப்படி இருந்தால் பண்ணலாம். இல்லை ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுதா, செல்ஃப் ரெவென்யூ, அதுவே அதுக்கு தேவையான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி ஓட்டிக்கிற அளவுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ பே மார்க்கெட்டில் இருந்தாலும் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு தேவையான ரெவென்யூ ஒரு $10,000 ஒரு $10,000 அது ஜென்ரேட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மந்த்லி அவன் என்ன அந்த எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு சொல்ல வரேன். ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? ரைட், நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணுவோம். பாய். Thank you, sir. Thank you.